எல்லோருக்கும் வணக்கம் பிள்ளைகள். அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையில் தரம் 3 உள்ள உத்தியோகத்தர்களுக்கு நடைபெறுகின்ற முதலாவது வினைத்திறமகன் தலைப்பரீட்சையில் முதலாவது வினாத்தாள் அலுவலக நடைமுறைகள் தொடர்பான வழிகாட்டல் செயலமர்வு. அலுவலகம் தொடர்பான விடயங்களை பார்க்கலாம். முதலில் அலுவலகம் என்றால் என்ன? இந்த வகையில் ஒரு வினா வினவப்படுமாயின், அலுவலகம் என்றால் என்ன என்பதற்கு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முழுமையான வரைவிலக்கணத்தை வழங்குதல் நடைமுறையில் சாத்தியமானதல்ல. இருப்பினும் அலுவலகம் என்றால் என்ன என்பதற்கு நீங்கள் கீழ்வருமாறு ஒரு விடையினை வழங்குவது மிக பொருத்தமானதாக அமையும். ஒரு நிறுவனம் தனது நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு தேவைப்படுகின்ற தகவல்களை பெறுதல், ஆவணப்படுத்தல், அதனை செய்முறைப்படுத்தல் மற்றும் தேவையான தரப்பினருக்கு அவ்வாறான தகவல்களை வழங்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய வழமையான செயற்பாடுகள் அல்லது அடிப்படை செயற்பாடுகளையும் நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடுகளையும் மேற்கொள்கின்ற இடம் அலுவலகம் என குறிப்பிடலாம். எனினும் அலுவலகம் என்பது ஒரு இடத்தினை குறிப்பதற்காக அல்லாமல் அவ்விடத்தில் நடைபெறுகின்ற பணிகளை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பதமாகும். இவ்வாறு பொதுவான ஒரு வரைவிலக்கணத்தினை நீங்கள் வழங்க முடியும். இவை தவிர பரீட்சைகளிலே குறிப்பிட்ட சில முகாமைத்துவ அறிஞர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அவர்களால் அலுவலகம் என்பதற்கு வழங்கப்பட்ட வரைவிலக்கணங்களை வினவுகின்ற வழமை காணப்படுகின்றது. அவ்வாறான முக்கியமான சில அறிஞர்களுடைய வரைவிலக்கணங்களை நாங்கள் பார்க்கலாம். பென்னி ஹக்கெட் என்கின்ற அறிஞருடைய வரைவிலக்கணம், அலுவலகம் என்பது ஒரு நிறுவனம் தன்னுடைய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு தேவைப்படுகின்ற தகவல்களை திரட்டுகின்ற, அறிக்கை செய்கின்ற, அவற்றை பதிவு செய்து பாதுகாத்து வைக்கின்ற, செயற்பாடுகளுக்கு உபயோகப்படுத்துகின்ற மற்றும் தகவல்கள் தேவையான இடங்களுக்கு அவற்றினை வழங்குகின்ற இடம் அலுவலகம் என குறிப்பிடுகின்றார். அடுத்து முகாமைத்துவ அறிஞர்களான லெவிங் வெல் மற்றும் ரொபின்சன் ஆகியோர் இணைந்து வழங்கியிருக்கக்கூடிய வரைவிலக்கணம், அலுவலகம் என்பது ஒரு சிலரால் மேற்கொள்ளப்படும் பணிகளை குறிக்கின்றது. பணிகள் நடைபெறுகின்ற இடத்தினை குறிக்கவில்லை. அலுவலக பணிகளில் பதிவு குறிப்புகளை பராமரித்தல், புள்ளி விவரங்களை சேகரித்தல், திட்டமிடல், பணிகளை அட்டவணைப்படுத்தல் போன்றவை அடங்குகின்றன என இருவரும் குறிப்பிடுகிறார்கள். முகாமைத்துவ அறிஞரான ஜார்ஜ் டெரி என்பவர் குறிப்பிடுகின்ற போது, தகவல்களை சேகரித்தல், தகவல்களை பதிவு செய்து பாதுகாத்தல், முறையாக ஒழுங்குபடுத்துதல், தேவையான போது தேவையான தரப்பினருக்கு தகவல்களை வழங்குதல் அலுவலக பணிகளாகும் என குறிப்பிடுகிறார். இப்படியே நிறைய பேர் சொல்லுகிற போது அவர்கள் பொதுவாக இப்படித்தான் சொல்லுகிறார்கள். அலுவலகம் என்பது தகவல்களை சேகரித்து அதனை பதிவு செய்து செய்முறைக்குட்படுத்தி அல்லது ஒழுங்குபடுத்தி பாதுகாத்து வைத்திருப்பதோடு அவற்றை நடவடிக்கைகளுக்கு தேவைப்படுகின்ற போது வழங்குகின்ற இடம் அலுவலகம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு அறிஞருடைய பெயர் தெரிய இல்லை, ஆனால் அவரை சொல்லி அலுவலகம் என்றால் என்ன என்கிற அவருடைய வரைவிலக்கணத்தை சொல்லுங்கள் என்று கேட்டால் நீங்கள் ஏறத்தாழ இப்படி எழுதுங்க. இது ஒரு ஷார்ட்கட் தான். இப்படி நான் சொல்லலாமா என்று கேட்டால் சொல்லலாம், சொல்ல வேணும் உங்களுக்கு. சரிதானே? இப்போ அலுவலகம் என்றால் என்ன என்பதை யாரோ ஒரு அறிஞருடைய பெயரை சொல்லி வரைவிலக்கணப்படுத்துங்கள் என்றால் நீங்கள் பிரதானமாக இந்த தகவல் என்கிற விடயத்தோடு முக்கியமான இல்லை. தகவல்கள் தகவல்கள் தரவு சொல்லி பிறகு தகவலாகுங்கள். தரவுகள் தகவல்களை சேகரித்தல், அவற்றினை பதிவு செய்தல், செய்முறைக்குட்படுத்துதல் அல்லது ஒழுங்குபடுத்துதல், பாதுகாத்து வைத்திருத்தல், தேவையானவர்களுக்கு வழங்குதல் ஆகிய செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற இடம் அலுவலகம் என வரைவிலக்கணப்படுத்தலாம். அலுவலகம் என்பது ஒரு சிலரால் மேற்கொள்ளப்படும் பணிகளை குறிக்கின்றதே தவிர அது ஒரு இடத்தை குறிப்பதல்ல. அது ஒரு இடத்தை மட்டும் குறிப்பதல்ல. ஒரு சிலரால் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகளை பிரதானமாக குறித்து நிற்கிறது என்பதையும் சேர்த்துக்கொண்டால் அலுவலகத்துக்கான வரைவிலக்கணத்தை நீங்கள் எழுதிக்கொள்ள இயலும்.
சரிதானே? அதில் அதிகம் சிரமப்பட வேண்டாம். ஏனென்றால் கடந்த காலங்களில் கேட்ட அதே வினாவை திருப்பி கேட்கிற அளவுக்கு இருக்கா. ஒரு அலுவலகம் முக்கியம் பெறுவதற்கான காரணங்கள் என்ன? அலுவலகம் ஒன்று எவ்வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொல்லி கேட்கிறார்கள். நீங்கள் முதல்ல ஒரு அலுவலகத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிற போது, ஒரு அலுவலகம் என்பதுதான் நிறுவனத்தினுடைய முகம் ஆகவும் இருக்கிறது, அதனுடைய மூளையாகவும் இருக்கிறது. அதாவது ஒரு நிறுவனத்தை அடையாளப்படுத்துகின்ற அல்லது நிறுவனத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு இடம் என்பது அந்த நிறுவனத்தினுடைய அலுவலகம். ஒரு நிறுவனத்துக்கு அலுவலகம் தவிர்த்த வேறு இடங்களும் இருக்கும். தொழிற்சாலைகள், களஞ்சியங்கள், இயந்திர சாதனங்களினுடைய பாதுகாப்பு அறைகள், பதிவேட்டறைகள், இப்படி நிறைய இடங்கள் இருக்கும். சரிதானே? ஆனால் ஒரு அலுவலகத்தினுடைய முகமாக இருப்பது, ஒரு நிறுவனத்தினுடைய, தவறுதலாக இந்த அலுவலகம் என்ற வார்த்தையை சொல்லிட்டேன், திரும்ப சொல்றேன். ஒரு நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு பிரிவுகள் இருக்கும். களஞ்சியங்கள் இருக்கும், உற்பத்தி அலகுகள் இருக்கும், இது தவிர கணக்காய்வு அலகுகள் இருக்கும், இயந்திர சாதனங்களை பாதுகாக்கின்ற பிரிவுகள் இருக்கும், பராமரிப்பு பிரிவு இருக்கும், மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு பிரிவு இருக்கும், திட்டமிடல் பிரிவு இருக்கும், பொறியியல் பிரிவு இருக்கும். இப்படியெல்லாம் பிரிவுகள் இருக்கும். ஆனால் அலுவலகத்துக்கு வந்து ஆக்கள் எங்க தொடர்பு கொள்வினம்? ஒரு நிறுவனத்துக்கு வந்தால் ஒரு அலுவலகத்தில் தான் தொடர்பு கொள்வீங்க. சரிதானே? ஒரு நிறுவனத்தினுடைய ஏனைய பகுதிகளோடு அவர்கள் தொடர்பு கொள்வது இல்லை. அவர்கள் வந்து தொடர்பு கொள்ளுகிற இடம், நிறுவனத்துக்கு வந்து அவர்கள் தொடர்பு கொள்ளுகிற இடம் அலுவலகம். அவர்கள் வருகிறதே அலுவலகத்துக்கு தான் வருவார்கள், நிறுவனத்துக்கு அல்ல. நிறுவனத்தின் முகமாக இருக்கிற அலுவலகத்துக்கு தான் அவர்களுடைய தொடர்பு எல்லாம் நடக்கும். நீங்கள் ஒரு வாகனம் திருத்துகின்ற ஒரு கம்பெனிக்கு போங்க, ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு போங்க. அங்கே மெக்கானிக் ஷாப்பில் நீங்கள் வேலை செய்கிற அந்த பிரிவுக்கெல்லாம் நீங்கள் போக மாட்டீங்க. அந்த நிறுவனத்தினுடைய மெக்கானிக் ஷாப்பினுடைய அலுவலகத்தில் தான் உங்களை இருத்தி வைத்திருப்பார்கள், உங்களோடு பேசுவார்கள், விடயங்களை கையாளுவார்கள். ஆகவே அலுவலகம் என்பது ஒரு நிறுவனத்தினுடைய முகமாக இருக்கிறது. அதுபோல் அது மூளையாகவும் இருக்கிறது. அங்கிருந்து தான் ஏனைய பிரிவுகளுக்கு கட்டளைகள் போகும், அங்கிருந்து தான் கண்காணிக்கப்படும், அங்கிருந்து தான் அந்த அலகுகள் கட்டுப்படுத்தப்படும். கட்டுப்படுத்துறது கண்ட்ரோல் அல்ல, நிப்பாட்டி வச்சிருக்கிறது அல்ல, ஊக்குவிப்பதும் பெறும், தணிப்பதும் பெறும். சரிதானே? அப்போ ஒரு நிறுவனத்தினுடைய முக்கியத்துவம் என்று கேட்கிற போது நாங்கள் பரீட்சை எழுதுகிற விதமாக கதைக்க தொடங்குவோமா? ஒரு அலுவலகம் எவ்வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது? நிறுவனம் ஒன்றில் அதன் முகமாகவும் மூளையாகவும் அலுவலகம் காணப்படுகின்றது. ஒரு நிறுவனத்தை அறிமுகம் செய்கின்ற பகுதியாக அல்லது நிறுவனத்தை வாடிக்கையாளர்கள் அறிந்து கொள்கின்ற பகுதியாக அலுவலகம் காணப்படுகிறது. அத்தோடு நிறுவனத்தின் ஏனைய பிரிவுகளை கட்டுப்படுத்துகின்ற, கண்காணிக்கின்ற, அவற்றுக்கான தகவல்களை வழங்கி தகவல்களை பெற்று அவற்றை நிர்வகிக்கின்ற இடமாக அலுவலகம் காணப்படுகிறது. இவ்வகையில் அலுவலகத்துக்கு 6 விதமான வகைபாகங்கள் காணப்படுகிறது. ஒன்று கட்டுப்பாட்டு மையம், கட்டுப்பாட்டு நிலையம், நிறுவனத்தை கட்டுப்படுத்துகின்ற இடமாக அலுவலகம் காணப்படுகின்றது. இரண்டாவது நிர்வாக மையம், அதாவது தொடர்பாடலை மேற்கொள்ளுதல், வேண்டிய தகவல்கள் தரவுகளை பெறுதல் போன்ற விடயங்கள் நிர்வாகம் நடைபெறுகின்ற இடமாக நிர்வாக நிலையம். மூன்றாவது சேவை மையம், வருகின்ற வாடிக்கையாளர்கள் அல்லது பயனாளிகளோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கான சேவைகளை வழங்குகின்ற, அதற்கான பின்னூட்டங்களை பெறுகின்ற இடமாக அலுவலகம் இருக்கும். ஒருங்கிணைப்பாளர், சேவை தேவைப்படுகின்ற வாடிக்கையாளர்களுக்கும் அதனை நிறைவேற்றுகின்ற நிறுவனத்தின் அலகுகள் பிரிவுகளையும் ஒருங்கிணைப்பதாக இந்த அலுவலகம் இருக்கும். ஆகவே ஒருங்கிணைப்பாளர் என்பதாக இருக்கும். தகவல் மையம், நிறுவனம் தொடர்பான தகவல்களை வழங்குகின்ற, நிறுவனத்தில் வந்து கேட்குறாங்க, இப்போ இந்த வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ காசு முடியும், இந்த கார் என்ன விலை, இந்த மோட்டார் பைக் என்ன விலை, இந்த பார்ட்ஸ் என்ன விலை, அல்லது சனிக்கிழமையில திறப்பீங்களா, ஞாயிற்றுக்கிழமையில திறப்பீங்களா, இந்த விஷயம் எல்லாம் யார் சொல்லுவார்கள்? அலுவலகத்தில் சொல்லுவார்கள். ஆகவே தகவல் வழங்கும் நிலையமாக. இடைநிலையாளராக என்றால் 2 தரப்புகளை தொடர்புபடுத்துகின்ற ஒரு மீடியேட்டராக அலுவலகம் இருக்கிறது. ஆகவே அலுவலகத்தின் முக்கியத்துவம் என்று கேட்கப்பட்டால் சில ஒரு கேள்வியை கேட்கிறார் என்றால், நிறுவனம் ஒன்றில் அலுவலகம் எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறது? நிறுவனம் ஒன்றின் முகம் என்பதாகவும் மூளை என்பதாகவும் அலுவலகத்தை நாங்கள் கருதலாம். ஒரு நிறுவனத்தை வாடிக்கையாளர்கள் அறிந்து கொள்வது அலுவலகத்தினூடாக நிகழ்கின்றது. அவ்வாறே நிறுவனம் ஒன்றின் எல்லா பகுதிகளையும் கட்டுப்படுத்தி கண்காணித்து
அவற்றை நிர்வகித்தல் அல்லது முகாமை செய்தல் என்பது அலுவலகத்தின் பணியாக காணப்படுகிறது. இந்த வகையில் அலுவலகம் பிரதானமாக 6 விதங்களில் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒன்று கட்டுப்பாட்டு நிலையம் அல்லது கட்டுப்பாட்டு மையம், 2வது நிர்வாக மையம், 3 சேவை மையம், 4வது தகவல் மையம், 5வது ஒருங்கிணைப்பாளர், 6வது இடைநிலையாளர் என்ற 6 விதமாக இது முக்கியத்துவம் பெறுகிறது. அலுவலகத்தில் நடைபெறுகின்ற செயற்பாடுகள், அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகளை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். நவீன முகாமைத்துவத்தில் இதை 2 பெரிய பிரிவுகளாக, அதற்கு முன்பாக சொன்ன அறிஞர்கள் அதை வெவ்வேறு விதமாக சொல்லி இருக்கிறார்கள். சில பேர் 3 விதமான தொழிற்பாடுகள் என்று சொல்லி இருக்கிறார். சரிதானே? இப்போ நாங்கள் அதை 2 விதமாக சொல்லுகிறோம். நவீன அலுவலகங்களினால மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகளின் 2 பெரும் பிரிவுகளும் அவை என்று கேட்கப்பட்டால், அடிப்படையான செயற்பாடுகள் அல்லது நாளாந்த செயற்பாடுகள் அல்லது வளமையான செயற்பாடுகள். முதலாவது விடயத்தை நீங்கள் சொல்லணும், அடிப்படை செயற்பாடுகள், நாளாந்த செயற்பாடுகள் அல்லது வளமையான செயற்பாடுகள். ருட்டீன் ஃபங்க்ஷன் அல்லது பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். அடிப்படை செயற்பாடுகள் அல்லது நாளாந்த கர்மங்கள், வளமையான செயற்பாடுகள். 2வது நிர்வாக மற்றும் முகாமைத்துவ செயற்பாடுகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அல்லது அண்ட் சொன்னாலும் பரவாயில்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடுகள். நிறுவனம் ஒன்றின் அடிப்படை செயற்பாடு பேசிக் ஃபங்க்ஷன், அடுத்தது மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், 2 விதமாக சொல்லுகிறார். இந்த 2 விடயங்களையும் நாங்கள் இப்போ அலுவலகம் என்றா என்னன்னு பார்த்துட்டோம். அலுவலகம் எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை பற்றி கதைச்சிட்டோம். 3வது அலுவலகத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகளை 2 பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம். அவையவை, ஒன்று அடிப்படையான செயற்பாடுகள், 2வது நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடுகள். அடிப்படை செயற்பாடுகள் எவை? அடிப்படை செயற்பாடுகள் எவை என்று கேட்கப்பட்டால், தரவுகளை பெறுதல், தகவல்களை பெறுதல். 2வது தகவல்களை பதிவு செய்தல். 3வது தகவல்களை செய்முறைக்கு உட்படுத்துதலும் ஒழுங்கமைத்தல் அல்லது ஒழுங்குபடுத்துதலும். தகவல்களை செய்முறைக்கு உட்படுத்தல், ப்ரோசஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. சரிதானே? அவற்றை செய்முறைக்கு உட்படுத்துதலும் ஒழுங்கமைத்தலும். 4வது தகவல்களை பராமரித்தல். என்றால் தகவல்களை சேமித்து வைத்திருத்தல். 5வது தகவல்களை வழங்குதல். ஆகவே தகவல்களோடு தொடர்புடைய செயற்பாடுகள் அடிப்படை செயற்பாடுகளாக இருக்கிறது. ஆரம்பகால முகாமைத்துவ அறிஞர்களுடைய அலுவலகத்திலேயும் நாங்கள் இதைத்தான் பார்த்தோம். அலுவலகம் என்று சொல்லுகிற போது இந்த விடயங்களை செய்கின்ற இடங்கள் அலுவலகங்கள் என்று சொல்லிட்டு மேலதிகமாக அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அலுவலகம் என்பது ஒரு இடத்தை குறிப்பது அல்ல, அந்த இடத்திலே நடைபெறுகின்ற கர்மங்களை குறிப்பது என்று சொல்லி மேலதிகமாக சொல்லியிருக்கிறோம். இப்போ இங்கேயும் நாங்கள் அலுவலகத்தினுடைய அடிப்படை செயற்பாடு மற்றும் முகாமைத்துவ நிர்வாக செயற்பாடுகள் என்று 2 பெரிய பிரிவாக பிரிக்கிற போது, முதலாவதாக அடிப்படை செயற்பாடுகள், தகவல்களை பெறுதல், பெற்றுக்கொண்ட தகவல்களை பதிவு செய்தல், 3வது தகவல்களை செய்முறைக்குட்படுத்துதலும் ஒழுங்கு செய்தலும், 4வது தகவல்களை பேணுதல், அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறது, 5வது தகவல்களை வழங்குதலும் இற்றைப்படுத்துதலும் என்று சொல்லி தகவல்களை இற்றைப்படுத்த வழங்குதல், அப்டேட் பண்ணி தேவையான நேரங்களில் கொடுத்து கொண்டிருக்கவர். அது 4வதுக்குள்ளேயே சொல்லிக்கொள்ளலாம். தகவல்களை பேணுதல், பாதுகாத்தல், இற்றைப்படுத்தல், 5வது தகவல்களை வழங்குதல். இந்த 5லையும் தெளிவிருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு வசதிக்காக சொல்லிக் கொண்டு வரேன். முதலாவது தகவல்களை பெறுகிறார்கள், 2வது அவற்றை நிரல்படுத்தி பதிவு செய்கிறார்கள், 3வது செய்முறைக்குட்படுத்துதலும் ஒழுங்கு செய்தலும், 4வது தகவல்களை பாதுகாத்தலும் இற்றைப்படுத்துதலும், தகவல்களை பாதுகாத்து அப்டேட் பண்றாங்க, 5வது தகவல்களை பரிமாறுதல் அல்லது தகவல்களை வழங்குதல். இந்த 5 செயற்பாடுகள் தொடர்பிலையும் முதலாவது ஒரு நிறுவனம் தகவல்களை பெறுகின்ற மூலங்கள் எவை என்று கேள்வி கேட்பாங்க. முதலாவது என்ன சொன்னாங்க? தகவல்களை பெறுதல் என்று சொல்லிட்டோம் இல்லையா? அதுக்குள்ளே அவர்கள் கேள்வியை கேட்பார்கள். ஒரு நிறுவனம் தகவல்களை பெறுகின்ற மூலங்கள் எவை
அல்லது ஒரு நிறுவனம் தகவல்களை பெறுகின்ற வழிமுறைகள் எவை என்று கேட்பார். அப்படி கேட்கிற போது நிறுவனம் ஒன்று தகவல்களை பெற்றுக்கொள்கின்ற மூலங்களை நாங்கள் இருவிதமாக வகைப்படுத்தலாம். ஒன்று உள்ளக மூலங்கள், வெளியக மூலங்கள் என வகைப்படுத்துகிறோம். முதலாவது வகைப்படுத்தல் உள்ளக மூலங்கள், வெளியக மூலங்கள். நிறுவனம் ஒன்று உள்ளிருந்து அல்லது நிறுவனத்தில் இருக்கின்ற தரவுகள் தகவல்களை பெற்று பயன்படுத்துவதில் உள்ளக மூலங்கள் எனப்படும். நிறுவனத்துக்கு வெளியே இருந்து தரவுகள் தகவல்களை பெறுவது வெளியக மூலங்கள் என கருதலாம். அப்ப இது ஒரு வகையான வகைப்படுத்தல். நிறுவனம் தகவல்களை பெற்றுக்கொள்கின்ற அல்லது தகவல்களை திரட்டுகின்ற மூலங்கள் என்று வருகிற போது அதை எப்படி வகைப்படுத்துகிறோம்? இரண்டு விதமாக நாங்கள் இந்த வகைப்படுத்தலை பார்க்கலாம். ஒன்று உள்ளக மூலங்கள், இன்டர்னல் சோர்ஸ். இரண்டாவது வெளியக மூலங்கள், எக்ஸ்டர்னல் சோர்சஸ். இரண்டாவதாக தகவல்கள் சேகரிக்கப்படும் முறையின் அடிப்படையில் இருவகையாக வகைப்படுத்துகிறோம். ஒன்று முதல் நிலை தகவல்கள் அல்லது முதல் நிலை மூலங்கள். அடுத்தது இரண்டாம் நிலை மூலங்கள், பிரைமரி சோர்சஸ், செகண்டரி சோர்சஸ். முதல்நிலை மூலங்கள் என்பது ஒரு தகவல் அல்லது தரவு முதலாவதாக சேகரிக்கப்படுவதை குறிப்பிடுகிறது. ஒரு தகவல் அல்லது தரவு முதல் முறையாக சேகரிக்கப்படுவதை குறிப்பிடுகிறது. இரண்டாம் நிலை மூலங்கள் என்பது ஏற்கனவே சேகரித்து வைக்கப்பட்டுள்ள தகவல்கள் தரவுகளை பெற்று பயன்படுத்துவதை குறிப்பிடுகிறது. இங்க முதல் நிலை மூலங்கள், இரண்டாம் நிலை மூலங்கள் என்ற முதல் நிலை மூலங்கள் அல்லது முதல் நிலை தரவுகள் என்றால் ஒரு தகவல் புதிதாக முதலாக திரட்டப்படுவதை குறிப்பிடுகிறது. இரண்டாம் நிலை தரவுகள் அல்லது இரண்டாம் நிலை மூலங்கள் என்று சொல்லப்படுவது ஏற்கனவே பெற்று சேமிக்கப்பட்டுள்ள தரவுகள் தகவல்களை மீள பெற்று பயன்படுத்துவது. ஏற்கனவே திரட்டப்பட்ட தகவல்கள் தரவுகள், உதாரணமாக புள்ளி விவர கைநூலிலிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்வது, ஆண்டு அறிக்கைகளிலிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்வது, கோவைகளிலிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்வது, இவற்றை சொல்லலாம். முதல்நிலை தகவல்கள் என்கிற போது வினா கொத்துக்களை கொடுத்து தகவல்களை பெற்றுக்கொள்வது. ஊருக்குள்ள போயிட்டு அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு நேர்காணல் அல்லது பேட்டி காணல், அவதானித்தல், கேள்வி கொத்துக்களை நிரப்புதல் போன்றவற்றின் மூலமாக இப்பதான் முதலாக தகவல்களை சேகரிக்கிறார். சரிதான். அப்ப அதுதான் முதல் நிலை மூலங்கள். உதாரணம், வீடாக சென்று சனத்தொகை கணிப்பீடு செய்யப்படுவது முதல் நிலை மூலம் அல்லது முதல் நிலை தரவு. அவ்வாறு செய்யப்பட்டு சனத்தொகை புள்ளி விவரவியல் திணைக்களத்தினால, குடித்தொகை மதிப்பு புள்ளி விவரவியல் திணைக்களத்தினால வெளியிடப்படுகின்ற அவர்களுடைய அறிக்கையில இருந்து நீங்கள் தகவல்களை பெற்று பயன்படுத்தினால் அது இரண்டாம் நிலை தகவல்கள். அப்போ முதலாவது விஷயம், அலுவலகத்தினுடைய அடிப்படை செயற்பாடுகளில் தகவல்களை பெறுதல். தகவல்களை பெறுகின்ற மூலங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று கேட்கப்பட்டால் நாங்கள் இரண்டு விதமாக இதுக்கு ஆன்சர் பண்ண போறோம். ஒன்று, அது பெறப்படும் இடத்தின் அடிப்படையில் இரு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது, உள்ளக மூலங்கள், வெளியக மூலங்கள். இரண்டாவது, பெறப்படும் முறையின் அடிப்படையில் இரண்டு விதமாக வகைப்படுத்தப்படுகிறது, முதல் நிலை தரவுகள் அல்லது முதல் நிலை மூலங்கள், இரண்டாம் நிலை தரவுகள் அல்லது இரண்டாம் நிலை மூலங்கள். இப்போ முதலாவது விஷயம், அலுவலகத்தினுடைய அடிப்படை செயற்பாடுகளில் தகவல்களை பெறுதல். தகவல்களை பெறுகின்ற மூலங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று கேட்கப்பட்டால் நாங்கள் இரண்டு விதமாக இதுக்கு ஆன்சர் பண்ண போறோம். ஒன்று, அது பெறப்படும் இடத்தின் அடிப்படையில் இரு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது, உள்ளக மூலங்கள், வெளியக மூலங்கள். இரண்டாவது, பெறப்படும் முறையின் அடிப்படையில் இரண்டு விதமாக வகைப்படுத்தப்படுகிறது, முதல் நிலை தரவுகள் அல்லது முதல் நிலை மூலங்கள், இரண்டாம் நிலை தரவுகள் அல்லது இரண்டாம் நிலை மூலங்கள். இரண்டாவது, தகவல்களை பதிவு செய்து பாதுகாப்பது என்று சொல்லியிருக்க.
தகவல்களை பதிவு செய்து பாதுகாப்பது என்பது தொடர்பில் நாங்கள் அதிக அளவில் பேச தேவையில்லை. மூன்றாவது, தகவல்களை செய்முறைக்குட்படுத்தி ஒழுங்குபடுத்துதல். தகவல்களை ப்ரோசஸ் பண்ணி அதை நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க போறீங்க, ஒழுங்குபடுத்தி வைக்க போறீங்க. இதை கேட்பார். நிறுவனம் ஒன்று தகவல்களை ஒழுங்குபடுத்துகின்ற வடிவங்கள் எவை என்று சொல்லி கேட்பார். ஒரு நிறுவனம் தகவல்களை எவ்வாறான வடிவங்களில் பராமரிக்கலாம்? நாங்கள் சொன்னமே, செய்முறைக்கு உட்படுத்தி அதனை நிரல்படுத்துவது அல்லது ஒழுங்கமைப்பது, அதனை பேணி பாதுகாப்பது, இற்றைப்படுத்துவது என்று சொல்லி பார்த்தோம். அடிப்படை செயற்பாடுகளில் மூன்றாவதாக அதை சொல்லியிருக்கிறோம். இப்போ அலுவலகம் ஒன்று தகவல்களை ஒழுங்கமைக்கின்ற வடிவங்கள் எவை, அல்லது நிறுவனம் ஒன்று தகவல்களை பேணி பாதுகாக்கும் வடிவங்கள் எவை, நிறுவனம் ஒன்று தகவல்களை செய்முறைப்படுத்தி வைத்திருக்கும் வடிவங்கள் எவை, எப்படி வேணும்ன்றாலும் கேட்கலாம். சரிதானே? அப்போ நீங்கள் நிறுவனம் ஒன்று பெற்ற தகவல்களை பெற்று பதிவு செய்த தகவல்களை கீழ்வரும் வடிவங்களில் செய்முறைக்குட்படுத்தி பாதுகாத்து வைத்திருக்கலாம். ஒன்று, தொகுப்புக்கள் அல்லது பொழிப்புக்கள், சமரிஸ். சரிதானே? சமரிஸ். ஒவ்வொரு வீட்டில இருந்தும் விவரங்களை எடுத்துட்டு அவர்கள் 10 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் எத்தனை பேர், 11 இருந்து 20 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் எத்தனை பேர், 21 இருந்து 30 வயதுக்குட்பட்ட நபர்கள் எத்தனை பேர், அதில் ஆண் எத்தனை பெண் எத்தனை என்று சமரியாக அதை ஆக்கி வைத்துக் கொள்வார்கள். ஆகவே சமரிஸ், தொகுப்புக்கள் அல்லது பொழிப்புக்கள். இரண்டாவது, குறிப்புக்கள். குறிப்புக்கள் நோட்ஸாக குறித்து வைத்துக் கொள்வார்கள். விடயங்களை சிறிய சிறிய குறிப்புகளாக அதை குறித்துக் கொள்வார்கள். விவரங்களை பெற்றுக்கொண்டு அதை குறிப்புகளாக குறித்து வைத்துக் கொள்வார்கள். அடுத்தது ரிப்போர்ட்ஸ், அறிக்கைகள். அறிக்கைகள் எவை என்பது தொடர்பாக நாங்கள் கலந்து பேசியிருக்கிறோம். அறிக்கை என்றால் என்ன, அறிக்கைகளினுடைய வகைகள் எவை என்ன, பருவகால அறிக்கைகள், ஆண்டு அறிக்கைகள், கூட்ட அறிக்கைகள், கூட்டு அறிக்கைகள் என்று நிறைய அறிக்கைகள் பார்த்திருக்கிறோம். அப்போ அறிக்கைகளாக அவை சேகரிக்கப்படுகிறது. புள்ளி விவர அட்டவணைகள், டேபிள்ஸ், புள்ளி விவர அட்டவணைகள், வரைபடங்கள். இப்போ காணி சம்பந்தமான விடயங்களாக இருந்தால், அல்லது இராணுவத்தில் இந்த கன்னிவடிகள், மிதிவடிகள், புதைக்கப்பட்டுள்ள விவரங்கள் தொடர்பாக எல்லாம் வரைபடங்களில் தான் பதிஞ்சு வச்சிருப்பார். சரிதானே? அல்லது வீதிகள் தொடர்பான தகவல்கள், இலங்கையின் வீதிகள் தொடர்பில் அல்லது இலங்கையினுடைய புவியியல் அமைப்பு தொடர்பாக வரைபடங்களாக வைத்திருப்பார். அடுத்தது மென்பொருள் வடிவங்கள் மற்றும் செயலிகளாக வைத்திருக்கு. மென்பொருள் வடிவங்கள் என்ன, இப்போ கூகுள் எர்த். சரிதானே? இது ஒரு தகவல். எந்த பிரதேசத்தில் எப்படி போகிறோம், கூகுள் மேப்ஸ். சரிதானே? எம்எஸ்எஸ் இது செய்முறைப்படுத்தி அதை வச்சிருக்கு. நீங்கள் எக்ஸல் சீட் என்று சொல்லி கொண்டு படிப்பீங்க. இந்த உங்களோட வெஸ்ட் டிவியில் படிக்கிறீங்க தானே, எக்ஸல் சீட், தரவுத்தாளா என்னமோ, அதுக்கு விரிதாளோ தரவுத்தாளோ என்னமோ ஒரு பேர். நான் அதோட சிக்கப்படையில எனக்கு தெரியாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுமே. அதை பற்றி நான் கதைக்கிறேன். அந்த விரிதாள் ஒரு டேட்டா பேஸ், அப்படி வைத்துக் கொள்ளுகிற தகவல்களை ஒழுங்கமைத்து வைத்திருக்கிற மென்பொருள்களாக, செயலிகளாக அதை வைத்திருக்கு. இப்போ நிறுவனம் ஒன்று தான் பெற்றுக்கொண்ட தரவுகள், தகவல்களை செய்முறைப்படுத்தி அதனை எவ்வாறான வடிவங்களில் பேணுகிறது, எவ்வாறு அவற்றை ஒழுங்கமைத்து வைத்திருக்கும் வடிவங்களவை, செய்முறைப்படுத்தி வைத்திருக்கும் வடிவங்களவை எப்படியெல்லாம் கேட்கப்பட்டால் நீங்கள் இனி அழகாக எழுதுவீங்க. தொகுப்புக்கள் அல்லது பொழிப்புக்களாக, இரண்டாவது குறிப்புகள், அறிக்கைகள், புள்ளி விவர அட்டவணைகள், வரைபடங்கள், மென்பொருட்கள் மற்றும் இலத்திரனியல் மென்பொருட்கள் மற்றும் செயலிகள். செயலிகள் என்றது அப்ளிகேஷன்ஸ். இப்போ நாங்கள் அப்ளிகேஷன்ஸ் என்று சொன்னால் ரொம்ப பாமரத்தனமான ஆக்களாக சொல்லுவாங்க, ஆப்ஸ் என்று சொல்கிறது. அந்த லிகேஷன்ஸ் எல்லாம் விட்டாச்சு, ஆப்ஸ். சரிதானே? அது செயலிகள் என்று சொல்லி தமிழ் எழுதி போட்டு நீங்கள் வேண்டாம் பிரேக்கெட்டுக்கு ஆப்ஸ் என்று எழுதி விட்டால் திருத்திரவருக்கு விளங்கி. பொதுவாக அலுவலகம் ஒன்றினால் நிறைவேற்றப்படுகின்ற செயற்பாடுகளை 2 பெரிய பிரிவுகளாக நாங்கள் பிரிக்க முடியும். 2 விதமாக அதனை வகைப்படுத்த முடியும். ஒன்று அடிப்படையான செயற்பாடுகள் அல்லது வளமையான செயற்பாடுகள். அடிப்படையான செயற்பாடுகள் அல்லது வளமையான செயற்பாடுகள் என்பதன் கீழ் ஒரு நிறுவனம்
தனது நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக தேவைப்படுகின்ற தகவல்களை சேகரித்தல், அவற்றினை ஆவணப்படுத்தல் அல்லது பதிவு செய்தல், தகவல்களை செய்முறைப்படுத்தலும் ஒழுங்கமைத்தலும், தேவையான தரப்பினருக்கு தகவல்களை வழங்குதல் ஆகியவை உள்ளடங்குகின்றன. எனவே நிறுவனம் ஒன்றினால் ஆற்றப்படுகின்ற வளமையான செயற்பாடுகள் அல்லது அடிப்படையான செயற்பாடுகள் என வினவப்படுமாயின் இந்நான்கினையும் நீங்கள் குறிப்பிடுதல் வேண்டும். நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடுகள் சரிதானே, ஒரு அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடுகள் எவை என்று சொல்லி இதுக்குள்ள பார்க்கலாம். சரி, இந்த நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடுகளை நாங்கள் ஒரு கொஞ்சம் விடயங்களை கேட்டால், ஒரு அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவம் சார்ந்த செயற்பாடுகள் எவை என்று கேட்கப்பட்டால், முதலாவது அலுவலகத்துக்கு ஆட்களை சேர்க்கிறது. ஆட்களை சேர்த்தா தானே நிறுவனம் இயங்கும். அலுவலகத்துக்கு அல்ல, நிறுவனத்துக்கான ஆட்சேர்ப்பு செய்தல். அதே விடயமா முதலாவதே விளக்கமா சொல்லுகிறேன். அலுவலகத்துக்கான ஆட்சேர்ப்பு செய்தல், அவர்களுக்கான பயிற்சி அளித்தல், வளங்களை ஏற்பாடு செய்தல். வளங்களை ஏற்பாடு செய்யறா அதுக்கு மேசை, கதிரை, வெளிச்சம், ஃபைல் ட்ரக், கேபினெட், பேனு, பென்சில், காபன் எல்லாம் கடதாசி எல்லாம் கொடுக்கணும். என்ன வளங்களை ஏற்பாடு செய்தல் அல்லது வளங்களை பகிர்ந்தளித்தல், கடமை வழங்குதல், கொடுப்பனவு செய்தல், சம்பளமும் கொடுக்கத்தானே. இப்போ இந்த விடயங்கள் முதலாவது விடயமா சொல்றோம். எப்படி அலுவலகத்துக்கான ஆட்சேர்ப்பு செய்தல், பயிற்சி அளித்தல், வளங்களை ஒதுக்கீடு செய்தல், கடமைகள் மற்றும் பொறுப்புகளை பகிர்ந்தளித்தல், வேதனங்கள் அல்லது கொடுப்பனவுகளை வழங்குதல், இதெல்லாம் சேர்த்து ஒரு விடயமாக நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். சரிதானே, முகாமைத்துவ செயற்பாடுகள் அல்ல நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடுகளில் ஒன்று பார்த்தாச்சு. ஏன்னா ஆட்சேர்ப்பு செய்தல், பயிற்சி அளித்தல், வளங்களை ஒதுக்கீடு செய்தல், கடமை மற்றும் பொறுப்புகளை பகிர்ந்தளித்தல், வேதனங்கள் அல்லது சம்பளங்களை கொடுப்பனவு செய்தல். இரண்டாவது, அலுவலகத்துக்கான முறைமைகளையும் நடைமுறைகளையும் ஏற்படுத்துதல். அலுவலகத்துக்கான முறைமைகள் மற்றும் நடைமுறைகளை ஏற்படுத்துதல். இந்த அலுவலகத்துக்கான முறைமை அல்லது நடைமுறை என்ன? சிஸ்டம் அண்ட் ப்ரொசீஜர். சிஸ்டம் அண்ட் ப்ரொசீஜர், ஆஃபீஸ் சிஸ்டம் அண்ட் ஆஃபீஸ் ப்ரொசீஜர். அலுவலகத்துக்கான முறைமைகளையும் அலுவலகத்துக்கான நடைமுறைகளையும் ஏற்படுத்துவது இரண்டாவது. இந்த அலுவலக முறைமை என்றா என்ன என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் அலுவலகத்தில் பல்வேறு பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள், பல்வேறு தரத்தில் பணியாற்றுகிறார்கள், பல்வேறு உபகரணங்கள், கருவிகள், சாதனங்கள், வளங்கள் அங்கு காணப்படுகிறது, பல்வேறு கருமங்கள் செய்யப்படுகிறது. அப்போ அலுவலகத்தில் நிர்வாகம் எவ்வாறு நடைபெற வேண்டும், எந்த விதமான படிவங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும், என்ன பதிவேடுகள், எந்த ஆவணங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும், யார் யாருக்கு கட்டளையிடலாம், யார் யாருக்கு விதமான கடமைகள் பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், அவ்வாறு மேற்பார்வை செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பாக செய்யப்படுகிற ஒரு ஏற்பாடாக நாங்கள் அலுவலக முறைமை மற்றும் நடைமுறைகளை சொல்ல. அப்போ அலுவலக முறைமை மற்றும் நடைமுறைகள் பிள்ளைகளுடைய சின்ன தரங்களா. அப்போ அலுவலக முறைமைகள் மற்றும் நடைமுறைகளை ஏற்படுத்தி கொள்வது இரண்டாவது படி. அது பிள்ளைங்க தானே, முதல் ஆக்களை சேர்த்தாச்சு, அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் செய்தாச்சு, பிறகு இப்போ சிஸ்டம் அண்ட் ப்ரொசீஜரை ஏற்பாடு செய்தாச்சு. மூன்றாவது, அங்கே பயன்படுத்தக்கூடிய படிவங்கள் தொடர்பாக ஏற்பாடு செய்ய போகிறோம். அதாவது படிவங்களை, அந்த படிவ கட்டுப்பாடு நான் தனியாக பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவேன். மூன்றாவது விடயம், படிவங்கள் தொடர்பாக திட்டமிடுதல், வடிவமைத்தல், பயன்படுத்துதல், கட்டுப்படுத்துதல், இவ்வளவு விடயத்தையும் சேர்த்து சொல்லலாம். படிவ முகாமைத்துவம், அதாவது படிவங்கள் என்னென்ன படிவங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் சொல்லி படிவங்களை திட்டமிடுதல், வடிவமைத்தல், அவற்றை பயன்படுத்துவது, படிவங்களை கட்டுப்படுத்துறேன் அதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி என்று பார்ப்போம்.
அதாவது என்னென்ன ஃபார்ம்ஸ் அப்படி அப்படி இருக்கணும், ஃபார்ம்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி ஒழுங்குபடுத்தி என்னென்னதுக்கு என்னென்ன படிவங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இப்போ ஆக்களை தெரிவு செய்தாச்சு அவைக்கு வளங்கள் கொடுக்க வேணும் என்று பார்த்தினாங்க. அப்போ அடுத்ததாக முக்கியமான விடயத்தை சொல்ல மறந்துட்டோம். அலுவலகத்துக்கான இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்கள், தளபாடங்கள், சாதனங்கள் என்பவற்றை தெரிவு செய்து எவ்வாறானவை வாங்கப்பட வேண்டும் என்று சொல்லி தெரிவு செய்து அவற்றை கொள்வனவு செய்ததும், பணியாளர்கள் அல்லது பிரிவுகள் அலகுகளுக்கு அவற்றினை ஒதுக்கீடு செய்ததும் இதுவும் அதுக்குள்ளே வரப்போகுது. சரிதானே? செயற்திறன் மிக்க அல்லது உற்பத்தி திறன் மிக்கதான வெளியக தொடர்பாடல் உள்ளக தொடர்பாடலை மேற்கொள்ளுதல். உள்ளக தொடர்பாடல் வெளியக தொடர்பாடல் என்றது பொதுமக்களுடனான உறவு மற்றும் அலுவலர்களுடனான உறவுகளை மேற்கொள்வது. இந்த விஷயங்களையும் நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். சரிதானே? அதுபோல செலவு சிக்கனம், வழங்கல்களின் சிக்கனம், முக்கியமாக வழங்கல்களினுடைய சிக்கனம் வேண்டாம், காகிதாதிகள், எழுது பொருட்கள், எரிபொருள், நீர், மின்சாரம் என்பவற்றுக்கு ஏற்படுகிற செலவினங்களை மாதாந்தம் குறித்து வச்சிருந்து அதை கூடிக்கொண்டு போகுதுண்டா ஏன் கூடிக்கொண்டு போகுதுன்னு பார்த்து இப்படி நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கிறது. இப்போ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருந்து பிள்ளைகள் அழகாக எழுத போறீங்க. என்ன கேட்க போறீங்க? நிறுவனம் ஒன்றினால் மேற்கொள்ளப்படுகின்ற நிர்வாக முகாமைத்துவ செயற்பாடுகள் எவை? முதலாவது அலுவலகத்துக்கான ஆளணியினை அல்லது மனித வளத்தினை ஆட்சேர்ப்பு செய்தல், பயிற்சி அளித்தல், அவர்களுக்கான கடமைகள் மற்றும் பொறுப்புகளை பகிர்ந்தளித்தல், வேதனங்கள் சம்பளங்களை கொடுப்பனவு செய்தல். இரண்டாவது அலுவலகத்துக்கு தேவையான வளங்கள், அதாவது அலுவலகத்துக்கான இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்கள், சாதனங்கள், தளபாடங்கள் என்பவற்றை தெரிவு செய்தல், கொள்வனவு செய்தல், வளங்களை பிரிவுகள், அலகுகள், அலுவலர்களுக்கு ஒதுக்கீடு செய்தல். மூன்றாவது அலுவலகத்துக்கான முறைமை மற்றும் நடைமுறைகளை ஏற்படுத்துதல். நான்காவது அலுவலகத்துக்கான படிவங்களை திட்டமிடுதல், வடிவமைத்தல், பயன்படுத்துதல், கட்டுப்பாடு செய்தல். அடுத்தது திறன்மிக்கதான உள்ளக வெளியக தொடர்பாடலை மேற்கொள்ளுதல், பொதுமக்கள் உறவை பேணுதல். அலுவலகத்துக்கான காகிதாதிகள், வழங்கு பொருட்கள் மற்றும் வழங்கல்கள் தொடர்பாக சிக்கனத்தினை பேணுதல், அவை தொடர்பான சிக்கனம் பேணுகின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் அல்லது அலுவலக செலவுகளை கட்டுப்படுத்துதல். இது தவிர்ந்த ஏனைய முகாமைத்துவ செயற்பாடுகளை மேற்கொள்ளுதல். இப்போ இந்த விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு அடுத்து அலுவலகம் ஒன்றில் காணப்படுகின்ற வளங்கள் அல்லது அலுவலகத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வளங்கள் எவை என்பது தொடர்பாக பார்க்கலாம். இவற்றை இலகுவாக ஞாபகம் வைத்திருப்பதற்காக 5M என நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அதாவது மேன், மெஷின், மெட்டீரியல், மணி, மெத்தட் என ஆங்கிலத்தில் இருக்கின்ற 5 வார்த்தைகளினது முதல் எழுத்துக்களாக இருக்கின்ற M என்பதனை 5M என மனதிலே ஞாபகம் வைத்திருங்கள். இவற்றை இனி விரிவாக பார்க்கலாம். ஒன்று ஆளணி அல்லது மனித வளம். நாங்கள் அதனை மனிதன், மேன் என குறிப்பிட்டிருந்தோம். இரண்டாவது இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்கள், பொறித்தொகுதிகள் என்பவற்றை உள்ளடக்கியது மெஷின், இயந்திரம் என சுருக்கமாக வைத்துக்கொள்ளலாம். மூன்றாவது பொருட்கள், வழங்கு பொருட்கள், உள்ளீடுகள், வலப்பொருட்கள் போன்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாக மெட்டீரியல் என உள்ளடக்கி பொருட்கள் என ஞாபகம் வைத்திருக்கின்றோம். நான்காவது மணி, பணம், நிறுவனத்தின் செயற்பாடுகளுக்கு வேண்டிய மூலதன நிதி வளத்தினை குறிப்பிடுகின்றது. 5 முறைமை, அதாவது நிறுவனத்தினுடைய நோக்கம், இலக்குகள் என்பவற்றை அடைந்து கொள்வதற்கு ஏற்ற வகையிலே அலுவலக முறைமை, ஒழுங்கமைப்பு என்பவற்றை உள்ளடக்கியதான முகாமைத்துவத்தினை இது குறிப்பிடுகின்றது. எனவே சுருக்கமாக மனிதன், இயந்திரம், பொருட்கள், பணம், முறைமை 5 வளங்கள் அலுவலகத்தில் காணப்படும் அல்லது அலுவலகத்தில் பயன்படுத்தப்படும். இப்போது நாங்கள் அலுவலகம் ஒன்றினை திட்டமிடுதல், அதாவது அலுவலகம் ஒன்றினை அமைப்பதற்காக திட்டமிடும் போது
கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய பிரதானமான விடயங்கள் எவை என பார்க்கலாம். அலுவலகம் ஒன்றினை அமைப்பதற்கு திட்டமிடும்போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்களாக அலுவலகத்தின் அமைவிடம், அலுவலக சூழல், அலுவலக தளக்கோலம் என்பன காணப்படுகின்றன என ஏற்கனவே கலந்துரையாடி இருக்கின்றோம். இம்மூன்று விடயங்கள் தொடர்பாகவும் விரிவாக இப்போது கலந்துரையாடலாம். அலுவலகம் ஒன்றினை அமைப்பதற்காக திட்டமிடும்போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய முதலாவது விடயமான அலுவலக அமைவிடம் பற்றி விரிவாக பார்க்கலாம். அலுவலக அமைவிடம் என்பது எத்தகைய புறச்சூழ்நிலைகளில், அதாவது எவ்வாறான இடம் ஒன்றில் அலுவலகம் அமைந்திருக்க வேண்டும் என்பதனை கருதுகின்றது. இதை இன்னொரு வகையில் குறிப்பிடுவதானால், நாங்கள் அலுவலகம் அமைக்கும் போது அலுவலகம் அமைகின்ற இடத்தினை சுற்றி எவ்வாறான விடயங்கள், எவ்வாறான அம்சங்கள் காணப்பட வேண்டும், எத்தகைய வசதிகள் காணப்பட வேண்டும் என்பதனை குறிப்பதாக இது அமைகின்றது. பொருத்தமான இடத்திலே அலுவலகம் அமைக்கப்படாவிட்டால் அது நிதி செலவு மற்றும் அலுவலகத்தின் வினைத்திறன் என்பவை தொடர்பாக மிக பாதகமான தாக்கத்தினை ஏற்படுத்தி அலுவலகம் தனது இலக்கினை அல்லது நோக்கங்களை அடைந்து கொள்வதனை மட்டுப்படுத்திவிடும். ஏனைய வளங்கள் சிறப்பாக அமைந்திருப்பினும் அலுவலகம் பொருத்தமான ஓரிடத்தில் அமையாவிடின் அலுவலகத்தின் செயற்பாடுகள் மந்தமடைவதற்கான, அலுவலகம் தன்னுடைய நோக்கங்களை அடைந்து கொள்வதை தாமதிப்பதாக அமைந்துவிடும். இவ்வகையில் அலுவலக இட அமைவினை அல்லது அலுவலக அமைவிடத்தினை தீர்மானிக்கும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான விடயங்கள் எவை என வினவப்படுமாயின், ஒன்று, போக்குவரத்து வசதி. சேவை நாடி வருகின்ற பொதுமக்கள் மற்றும் அலுவலக ஆளணியினர் இலகுவாக சென்றடையக்கூடிய பொது போக்குவரத்து வசதியினை கொண்டிருத்தல் வேண்டும். தேவையான மூலப்பொருட்கள், வலுப்பொருட்கள், உள்ளீடுகள் மற்றும் பௌதீக வளங்களையும் சேவைகளையும் அவற்றின் வெளியீடுகளையும் இலகுவாக கொண்டு செல்லக்கூடியதாக போக்குவரத்து வசதி உள்ள இடமாக அலுவலகம் அமைக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அலுவலகத்தின் செயற்பாட்டுக்கு உதவக்கூடிய ஏனைய நிறுவனங்களான வங்கி, தபாலகம், வைத்தியசாலை போன்ற நிறுவனங்கள் அலுவலகத்துக்கு அருகாமையில் இருத்தல் வேண்டும். மூன்று, அலுவலகத்திற்கு தேவையான ஆளணியினர் மற்றும் உள்ளீடுகள் என்பவற்றை தேடிக்கொள்ளக்கூடிய இடத்தில் அலுவலகம் அமைக்கப்படுதல் வேண்டும். நான்காவது, அலுவலகத்திற்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் தேவைப்படுகின்ற வசதிகள் அமைந்திருக்கக்கூடிய இடமாக அலுவலகத்தின் அமைவிடம் காணப்படுதல் வேண்டும். அவ்வகையிலே மின்சாரம், குடிநீர் வசதி, தங்குமிட வசதி, உணவக வசதி, பாடசாலை, பிள்ளைகள் பராமரிப்பு என்பவற்றுக்கான வசதி, பொழுதுபோக்கு வசதிகள், சந்தை வசதிகள் போன்றவை அலுவலக சுற்றாடலிலே காணப்படுதல் பொருத்தமானதாக இருக்கும். ஐந்தாவது, அலுவலக செயற்பாடுகளை இடையூறின்றி முன்னெடுப்பதற்கு பொருத்தமான புறச்சூழல் காணப்படுதல் வேண்டும். அதாவது இயந்திரங்கள், தொழிற்சாலைகளின் இரைச்சல், கழிவுகள் கொட்டப்படுவதனால் சூழல் மாசடைதல், அதிக சனசந்தடி மிகுந்த மிகவும் இரைச்சலான பகுதி அலுவலகம் ஒன்றை அமைப்பதற்கு பொருத்தமான இடங்களாக அமையாது. ஆறாவது, வாகன திரைப்பட வசதி. அலுவலகத்துக்கு வருகை தருகின்ற சேவை நாடுனர்கள், பொதுமக்கள், வழங்குனர்கள் மற்றும் பணியாளர்கள் வாகனத்தில் வருகை தருவார்களாயின் அவர்களது வாகனத்தை பாதுகாப்பாகவும் வசதியாகவும் நிறுத்தி வைப்பதற்கு ஏற்ற வாகன திரைப்பட வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். 7, பொருத்தமான கட்டடம். அதாவது அலுவலகத்தின் பயன்பாட்டிற்கு பொருத்தமான தன்மை கொண்ட கட்டடங்களும் போதிய இடவசதி கொண்ட கட்டடங்களும் காணப்படுதல் வேண்டும். 8வது, அலுவலகத்தின் அமைவிடம் தொடர்பாக தீர்மானிக்கும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விடயம் அதன் பாதுகாப்பு. அதாவது வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்களாலும் தீ விபத்து போன்றவைகளாலும் பாதிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள்
அற்ற இடமாக தெரிவு செய்தல் வேண்டும். அலுவலகம் ஒன்றை திட்டமிடும் போது அலுவலக அமைவிடம் தொடர்பாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான விடயங்கள் என வினவப்படுமாயின் இவற்றை உள்ளடக்கியதாக நீங்கள் விடையளிக்க முடியும். தொடர்ந்து அலுவலகம் ஒன்றினை திட்டமிடும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய இரண்டாவது பிரதானமான விடயம் அலுவலக சூழல் என்பது தொடர்பாக பார்க்கலாம். இது குறிப்பாக அலுவலகத்தின் உள்ளக சூழலினை கருதும். ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய அலுவலக அமைவிடம் என்பது அலுவலகம் ஒன்றின் புறச்சூழலை கருதுவதனால் அலுவலக சூழல் என குறிப்பிடுகின்ற போது நீங்கள் மனதிலே அலுவலக அகச்சூழலை உள்ளக சூழலினை கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே ஒரு அலுவலகம் அதன் உள்ளக சூழல் தொடர்பாக கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். ஒரு அலுவலகத்தின் உள்ளக சூழல் தொடர்பாக கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விடயங்கள்: ஒன்று, அலுவலகத்திற்கான வெளிச்சம். அலுவலகத்துக்கு ஏற்படுத்தப்படுகின்ற வெளிச்சம் அதிகமானதாகவோ குறைவானதாகவோ இல்லாதிருக்க வேண்டும். பணியாற்றும் அலுவலர்களுடைய கண்கள் கூசாத களைப்படையாத வகையில் போதுமான அளவில் வெளிச்சம் ஏற்படுத்தப்பட வேண்டும். பொதுவாக 30 to 50 வரையான மெழுகுதிரி வெளிச்சத்தின் அளவு அலுவலகத்தில் காணப்பட வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் இடதுகை பழக்கமுள்ளவர்களுக்கு வலதுபுறத்தில் இருந்தும் வலதுகை பழக்கமுடையவர்களுக்கு இடதுபுறத்தில் இருந்தும் ஒளி வரத்தக்கவாறு வெளிச்ச வசதியை ஏற்படுத்துதல் வேண்டும். இரண்டாவது, வெப்பம். அலுவலர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தாத வகையில் வெப்பத்தின் அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ இல்லாத வகையிலே சீராக்கம் செய்யப்படுதல் வேண்டும். மூன்றாவது, காற்றோட்டம். போதுமான அளவில் கதவுகள் ஜன்னல்களை அமைப்பதன் மூலமாக இயற்கையான காற்றோட்டத்தினை அல்லது குளிரூட்டி மூலமாக செயற்கையான காற்றோட்டத்தினை ஏற்படுத்துதல் வேண்டும். நான்காவது, வர்ணப்பூச்சுக்கள். அலுவலகத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வர்ணப்பூச்சுக்களின் நிறம் அங்கு பணியாற்றுகின்ற பணியாளர்களின் வினைத்திறன் மற்றும் அவர்களுடைய மனநிலை என்பவற்றிலே தாக்கத்தை ஏற்படுத்தி அலுவலக செயற்பாடுகளில் பல்வேறு வகையான தாக்கங்களை ஏற்படுத்தும். எனவே வர்ணப்பூச்சுக்களை தெரிவு செய்யும் போது மிகுந்த கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஐந்தாவது, சத்தம். அலுவலகத்தில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள், கருவிகள், பொறிகள், உபகரணங்கள் என்பவற்றினாலும் அலுவலர்களுக்கு இடையே நடைபெறுகின்ற தொடர்பாடலாலும் ஏற்படக்கூடிய உள்ளக சத்தம் மற்றும் முகாமையின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட வீதியில் செல்லும் வாகனங்கள், ஏனைய நிறுவனங்கள், பட்டறைகள் போன்றவற்றிலிருந்து வரக்கூடிய வெளியக சத்தம் என்பவை ஏற்படுத்தத்தக்க நெருக்கீடுகளில் இருந்து பாதுகாப்பு பெறத்தக்க வகையிலே அலுவலகத்தின் உள்ளக சூழல் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். 6, பாதுகாப்பான உள்ளக சூழல். அலுவலகத்தில் பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள், உபகரணங்கள், பொறித்தொகுதிகள், கதவுகள், ஜன்னல்கள், அலமாரிகள் போன்றவை விபத்துக்களை ஏற்படுத்தாத வகையில், இடைஞ்சல் ஏற்படுத்தாத வகையில், பிரவேச வசதிகளை தடை செய்யாத வகையிலே அமைக்கப்படுதல் வேண்டும். அத்துடன் தேவையற்றவை அகற்றப்படுவதோடு தீ விபத்துக்கள் போன்றவை ஏற்படாமல் தடுக்கத்தக்க வகையிலும் தீயணைப்பு கருவிகள் போன்றவற்றினூடான பாதுகாப்பு வசதிகளையும் உள்ளக சூழலிலே ஏற்படுத்துதல் வேண்டும். அவற்றுக்கான உபகரணங்கள் உரிய இடங்களிலே ஒழுங்காக பராமரிக்கப்படுதல் வேண்டும். இதற்கு மேலதிகமாக உள்ளக சூழல் என்பதன் கீழ் பணியாளர்களுக்கு தேவையான வகையிலே அவர்களுக்கு தேவையான உணவு, சிற்றுண்டி, நீர் வசதி என்பவற்றினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், மலசலகூட வசதிகள், ஓய்வறை வசதிகள் என்பவற்றோடு மென்மையான இசையினை ஒலிபரப்புதல், சுத்தமும் அழகும் நிறைந்ததான அலுவலக சூழலினை ஏற்படுத்துதல் போன்ற விடயங்களையும் உள்ளடக்கியதாக அலுவலகத்தின் உள்ளக சூழல் தொடர்பாக வினவப்படுமாயின் நீங்கள் விடையளிக்க முடியும். தொடர்ந்து அலுவலகத்தின் உள்ளக சூழல் என்ற விடயத்தோடு தொடர்புடைய சில நுணுக்கமான வினாக்கள் பற்றி நாங்கள் பார்க்கலாம். அலுவலகம் ஒன்றில் நிறைவேற்றப்படுகின்ற பணிகள் ஒளியுடன் தொடர்படுத்தப்பட்டு எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன என வினவப்படுமாயின், அலுவலகம் ஒன்றில் நிறைவேற்றப்படும் வேலைக்கு பொருத்தமான அளவில்
ஒளி அமைப்பு அல்லது ஒளி ஏற்பாடு செய்யப்பட்டிருத்தல் வேண்டும். பொருத்தமான அளவு ஒளியூட்டல் இடம்பெற்றிருக்காத சந்தர்ப்பத்தில் எதிர்பாராத பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டாகும். இவ்வகையில் பணிகள் ஒளியுடன் தொடர்புபடுத்தப்பட்டு கீழ்வருமாறு 3 வகையாக வகைப்படுத்தப்படுகின்றன. 1. சிரமமான பார்வை பணிகள். மிகவும் நுட்பமாக செய்யப்படுகின்ற பணிகளை சிரமமான பார்வை பணிகள் என குறிப்பிடுகின்றனர். நுணுக்கமாக நிறங்களை வேறுபடுத்துதல், இலத்திரனியல் சாதனங்களை திருத்துதல், கணக்காய்வு செய்தல் போன்றவற்றினை சிரமமான பார்வை பணிகளுக்கான உதாரணங்களாக குறிப்பிட முடியும். 2. சாதாரண பார்வை பணிகள். சாதாரண நடவடிக்கைகள் தொடர்பாக மேற்கொள்ளப்படுகின்ற பணிகளை இவ்வாறு குறிப்பிடலாம். சாதாரண பார்வை பணிகளுக்கான உதாரணங்களாக கோவைகளை கையாளுதல், கூட்டங்களை நடத்துதல், கடிதங்களை அஞ்சலில் இடுதல் போன்றவற்றை குறிப்பிட முடியும். 3. அமைய பார்வை பணிகள். ஒரு வேலையை செய்வதற்கு கண்களை முழுமையாக பயன்படுத்த தேவையற்ற பணிகளை அமைய பார்வை பணிகள் என குறிப்பிடுகின்றனர். இவ்வகையில் வாசிக்க தேவையற்றதான கலந்துரையாடல்களை அமைய பார்வை பணிகளுக்கான உதாரணமாக குறிப்பிடலாம். அலுவலகத்திற்கான சிறந்த வெளிச்சமூட்டலின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பயன்கள் எவை, அல்லது அலுவலகம் ஒன்றுக்கு சிறப்பான வெளிச்சமூட்டல் அவசியப்படுவதற்கான காரணங்கள் எவை என வினவப்படுமாயின், நேர்த்தியான வேலை, சிறப்பாக பிரதி செய்தல், தொடர் இலக்கங்கள் மற்றும் தொடர்பு இலக்கங்களை சிறப்பாக பேணுதல், ஆவணங்களின் சரியான கையாளல், உத்தியோகத்தர்கள் மனவிருப்புடனும் உற்சாகத்துடனும் வேலை செய்தல் என்பவற்றிற்கு சிறந்த வெளிச்சமூட்டல் அல்லது சிறந்த ஒளி வழங்கல் அவசியமானதாக காணப்படுகிறது. வெளிச்சமற்ற சூழலில் வேலை செய்வதனால் கண்ணுக்கு ஏற்படக்கூடிய வலி, பார்வை கோளாறு மற்றும் மனச்சோர்வு போன்ற குறைபாடுகளை நீக்குவதற்கு அலுவலகத்திற்கு பொருத்தமான வெளிச்சமூட்டல் அல்லது போதிய அளவிலான ஒளி வழங்கல் அவசியமானதாக உள்ளது. மேலும் போதிய வெளிச்சம் இருப்பதன் காரணமாக எழுத்துப்பிழை, கணிப்பு பிழை, தவறான கையாளுகைகள் போன்ற தவறுகள் ஏற்படாமல் தவிர்க்கப்படுகின்றது. சிறப்பாக வேலை செய்வதற்கான உற்சாகமும் மன விருப்பம் அலுவலர்களிடம் ஏற்படுகின்றது. சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட அழகுபடுத்தப்பட்ட அலுவலகம் போதிய வெளிச்சத்தை கொண்டிருக்கும் இடத்து பொதுமக்களிடமிருந்து அலுவலகம் தொடர்பான நல்ல அபிப்பிராயம், நன்மதிப்பினையும் பெறக்கூடியதாக இருக்கும். எனவே சிறந்த வெளிச்சமூட்டல் மூலமாக ஒரு அலுவலகம் பெறத்தக்க நன்மைகளவை என வினவப்படுமாயின் இவற்றை உள்ளடக்கி விடியளிக்க வேண்டும். சத்தத்தினால் அலுவலக செயற்பாடுகள் பாதிக்கப்படுவதனை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் அல்லது அலுவலகம் ஒன்றில் ஒலியை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக வினவப்படலாம். அலுவலகத்தில் பயன்படுத்தப்படுகின்ற இயந்திரங்கள், கருவிகள், பொறிகள், உபகரணங்கள், பொறித்தொகுதிகள், கதவுகள், எண்ணல்கள் போன்றவற்றினாலும் அலுவலகத்தில் ஊழியர்களிடையே நடைபெறுகின்ற தொடர்பாடலினாலும் ஏற்படக்கூடிய உள்ளக சத்தம் மற்றும் அலுவலகம் அமைந்துள்ள சூழலில் நடைபெறுகின்ற வாகன போக்குவரத்துக்கள், இயந்திர செயற்பாடுகள், தொழிற்சாலை பட்டறைகள் போன்றவற்றின் இயக்கம் என்பவற்றின் காரணமாக ஏற்படுகின்ற வெளிச்சத்தங்களாலும் அலுவலகம் ஒன்றின் நடவடிக்கைகள், அவற்றின் வினைத்திறன் என்பவை பாதிப்படையலாம். இவற்றினை தடுப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளாக கீழ்வருவனவற்றை குறிப்பிடலாம். 1. முன்கூட்டியே இவ்வாறான விடயங்கள் அவதானிக்கப்பட்டு அதற்கு ஏற்ற வகையில் அலுவலக அமைவிடம் தீர்மானிக்கப்பட வேண்டும். 2. ஒலியை உறிஞ்சும் பொருட்களை பயன்படுத்துதல். 3. ஒலியை வெளிப்படுத்தும் இயந்திரங்களை தனியாக ஒதுக்குப்புறமாக வைத்திருத்தல். 4.
தொலைபேசி மற்றும் உள்ளக தொடர்பாடல் சாதனங்களின் மணி ஒலியின் அளவை குறைந்த அளவில் வைத்துக் கொள்ளுதல். 5. கதவினை மெதுவாக மூடும் கருவிகள் மற்றும் தொங்கும் கதவுகள், ஜன்னல்களுக்கு பொருத்தமான கொக்கிகள் போன்றவற்றினை பொருத்துதல். 6. தேவையற்ற சம்பாஷணைகள், உரத்த தொனியில் சம்பாசித்தல் என்பவற்றை தவிர்த்து கொள்ளக்கூடிய வகையில் அலுவலக கலாச்சாரம் ஒன்றினை நடைமுறைப்படுத்துதல் என்பவற்றினூடாக தேவையற்ற சத்தம் சந்தடி ஏற்படுவதனை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக சிறந்த வேலையோட்டம், சிறந்த வெளியீடு, ஊழியர்களிடம் சிறந்த மனோநிலை என்பவற்றை ஏற்படுத்துவதற்கு முடியும். அலுவலகம் ஒன்றினை அமைப்பதற்கு திட்டமிடுகையில் கவனத்தில் கொள்ளப்படுகின்ற 3வது விடயமான அலுவலக தளக்கோலம் என்பது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அலுவலக தளக்கோலம் என்றால் என்ன என்பது பற்றி முதலிலே விளங்கிக் கொள்வோம். நிறுவனம் ஒன்றில் சீரான வேலையோட்டம் நிகழ்வதற்காக ஒரு அலுவலகத்தில் அதன் செயலாற்றும் கிளைகள் எங்கு எங்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு கிளைகளிலும் பிரிவுகளிலும் எந்த வகையான பொருட்கள் எந்தெந்த இடங்களிலே வைக்கப்படுதல் வேண்டும், ஒளியூட்டும் வசதிகள், காற்றோட்ட வசதிகள் என்பவை எவ்வாறு மேற்கொள்ளப்படுதல் வேண்டும், விரயங்களை தவிர்ப்பதற்காக எவ்வகையான ஒழுங்குகளை மேற்கொள்ளுதல் வேண்டும் போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு ஏற்பாடு அலுவலக தளக்கோலம் என்பதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். எனவே இலகுவாக புரிந்து கொள்வதற்காக ஒரு நிறுவனத்திலே அதன் கிளைகள், பிரிவுகள், அலகுகள் எங்கெங்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டும், அவ்வாறு ஒவ்வொரு கிளைகளிலும் பிரிவுகளிலும் அல்லது அலகுகளிலும் எந்தெந்த வகையான பொருட்கள், இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்கள், தளபாடங்கள் போன்றவை நிறுவப்படுதல் வேண்டும். அங்கு காற்றோட்டம் மற்றும் ஒளியூட்டல் வசதிகள் போன்றவை எவ்வாறு மேற்கொள்ளப்படுதல் வேண்டும். அலுவலக செயற்பாடுகளின் போது விரயங்களை தவிர்ப்பதற்காக நேர விரயம், நிதி விரயம், காகிதாதிகள், எழுது பொருட்கள், உள்ளீடுகள், பலப்பொருட்கள் போன்றவற்றின் விரயம் போன்ற பல்வேறு விரயங்களை தடுக்கும் வகையிலே அல்லது தவிர்ப்பதற்காக எத்தகைய ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் போன்ற பல விடயங்களை உள்ளடக்கியதாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு ஏற்பாடாக அலுவலக தளக்கோலம் என்பது காணப்படுகிறது. மிக பிரதானமாக கிடைக்கக்கூடிய இடவசதியிலிருந்து அதிகூடிய, அதாவது உச்ச பயனை பெற்றுக்கொள்வதே தளக்கோலத்தினை அமைப்பதனுடைய நோக்கமாக இருக்கும். தொடர்ந்து அலுவலக தளக்கோலம் தீர்மானிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் எவை, அல்லது அலுவலக தளக்கோலம் ஒன்று திட்டமிடப்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் எவை என்பது தொடர்பாக பார்க்கலாம். 1. அலுவலகத்திற்காக புதிய கட்டடம் ஒன்று அமைக்கப்படும் போது. 2. அலுவலகம் புதிய கட்டடம் ஒன்றுக்கு இடமாற்றம் செய்யப்படுகின்ற போது. 3. அலுவலகத்தில் நடைபெறுகின்ற வேலைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகின்ற போது அல்லது புதிதாக வேலைகள் உருவாக்கப்படும் போது. 4. அலுவலகத்தின் வேலையோட்டத்தில் அபிவிருத்தியை, அதாவது மேம்பாட்டினை அல்லது மாற்றத்தினை ஏற்படுத்த வேண்டிய சந்தர்ப்பத்தில் தளக்கோலத்தை மாற்றியமைப்பது தொடர்பாக திட்டமிடப்படுகிறது. 5. ஊழியர்களிடம், பணியாளர்களிடம் தளக்கோலம் தொடர்பாக, அவர்களுக்கான இட ஒதுக்கீடு தொடர்பாக திருப்தியிடம் காணப்படுகின்ற சந்தர்ப்பம். 6. புதிய இயந்திரங்கள், உபகரணங்கள், கருவிகள், பொறித்தொகுதிகள், அதாவது சாதனங்களை புதிதாக கொள்வனவு செய்கின்ற சந்தர்ப்பத்தில். 7. அலுவலகத்தின் ஆளணி அதிகரிக்கும் போது, அதாவது புதிதாக பணியாளர்கள் அல்லது ஆளணியினர் சேர்த்து கொள்ளப்படுகின்ற போதும் அலுவலகத்தின் தளக்கோலத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியதாக அமைகிறது. எனவே இவ்வாறான 7 சந்தர்ப்பங்களிலும் அலுவலகத்தின் தளக்கோலம் தொடர்பாக அவற்றை திட்டமிட வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. அலுவலக தளக்கோலம் ஒன்றினை திட்டமிடும் போது
கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய அம்சங்களவை அல்லது அலுவலக தளக்கோலம் தொடர்பாக தீர்மானிக்கும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்களவை என்பது தொடர்பாக பார்க்கலாம். அலுவலக தளக்கோலம் ஒன்றினை தீர்மானிக்கும் போது கீழ்வரும் விடயங்களை பிரதானமாக கருத்தில் கொண்டு தளக்கோலம் தீர்மானிக்கப்படுதல் வேண்டும். 1. சேவை நாடி வருகின்ற பயனாளிகள் அல்லது பொதுமக்கள் தமது தேவைகளை இலகுவாக நிறைவேற்றி கொள்ளத்தக்க வகையிலும் ஊழியர்கள் தமது பணிகளை தங்கு தடையின்றி மேற்கொள்வதற்கு ஏற்ற வகையிலும் போதிய அளவு இடவசதி காணப்படுதல் வேண்டும். 2. ஒவ்வொரு அலுவலராலும் பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள், உபகரணங்கள், தளபாடங்கள் என்பவை அவர்களால் இலகுவாக கையாளப்படத்தக்க வகையில் அவர்களுக்கு அருகாமையில் வைத்திருக்கப்படுதல் வேண்டும். 3. போதிய அளவு வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் என்பவை ஏற்படுத்தி கொடுக்கப்படுதல் வேண்டும். இடதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கு வலதுபுறம் இருந்தும் வலதுகை பழக்கம் உடையவர்களுக்கு இடதுபுறம் இருந்தும் ஒளி வரத்தக்க வகையில் வெளிச்ச வசதி ஏற்படுத்தப்படுதல் வேண்டும். 4. சிறந்த வேலையோட்டம் இடம்பெறத்தக்கதாகவும் பொருத்தமான வடிவத்திலும் அலுவலக தளக்கோலம் அமைக்கப்படுதல் வேண்டும். 5. ஊழியர்களை இலகுவாக மேற்பார்வை செய்யக்கூடிய வகையிலும் தேவை ஏற்படும் போது நேரடி கண்காணிப்பை மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் தள அமைப்பு ஏற்படுத்தப்படுதல் வேண்டும். இவற்றோடு அலுவலக தளக்கோலத்தினை தீர்மானிக்கும் போது அலுவலர்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கவனத்தில் கொள்வதோடு அலுவலகத்தினை அழகுபடுத்தும் நடவடிக்கைகளையும் கவனத்தில் எடுக்க வேண்டும். செயலமர்வுல அலுவலகத்தினுடைய தளக்கோலத்தை தீர்மானிப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய பகுப்பாய்வுகள். கேள்வி எப்படி கேட்பார்கள்? அலுவலக தளக்கோலத்தை திட்டமிடும் பொருட்டு மேற்கொள்ளத்தக்க பகுப்பாய்வுகளவை அல்லது மேற்கொள்ள வேண்டிய பகுப்பாய்வுகளவை என்று கேட்பார்கள். சரிதானே? முதலாவது 2ங்கிற ஒழுங்குல சொல்ல வேணும் இல்லை, 4 விதமான பகுப்பாய்வுகள் செய்யப்பட வேண்டும். இதுதான் முதல் செய்ய வேணும், இதான் பிறகு செய்யப்பட வேணும் என்று சொல்லி இல்லை. சரிதானே? ஆனால் முதலாவது அதனுடைய வேலை பகுப்பாய்வு அல்லது நடவடிக்கை பகுப்பாய்வு செய்தால் நல்ல. ஒரு அலுவலகத்தில் இடம்பெறுகின்ற எல்லா விதமான கருமங்கள் நடவடிக்கைகளையும் பகுப்பாய்வு செய்த அவ்வாறு பகுப்பாய்வு செய்வதன் மூலமாக ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் அதனை மேற்கொள்கின்ற அலுவலர்களுக்கும் இட ஒதுக்கீடு எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்க அது வசதியாக இருக்கும். முதலாவது விடயம் நடவடிக்கை பகுப்பாய்வு. சரிதானே? அல்லது செயற்பாட்டு பகுப்பாய்வு வேண்டும் இதை சொல்றது. நடவடிக்கை பகுப்பாய்வு என்றால் ஒரு அலுவலகத்தில் இடம்பெறுகின்ற எல்லா நடவடிக்கைகளையும் கருமங்கள் செயற்பாடுகளையும் கவனத்தில் எடுத்து அதனை பகுப்பாய்வு செய்தல். இதன் மூலமாக ஒவ்வொரு கருமங்களையும் நிறைவேற்றும் அலுவலர்கள் அல்லது நிறைவேற்றும் பிரிவுகள் அலகுகளுக்கு ஏற்ற விதமாக இட ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். 2வது இயந்திர உபகரண பகுப்பாய்வு. ஒரு அலுவலகத்தில் எவ்வாறான இயந்திரங்கள், உபகரணங்கள், கருவிகள், சாதனங்கள் போன்றவை பயன்படுத்தப்பட இருக்கின்றன என்பதை பகுப்பாய்வு செய்து அவற்றை பயன்படுத்துபவர்கள் தங்களுடைய வேலைகளை விரைவாகவும் இலகுவாகவும் சிறப்பாகவும் செய்து கொள்ளத்தக்க வகையில் அவற்றை நிறுவுவதற்கு இந்த பகுப்பாய்வு ஏற்றதாக இருக்கும். என்னென்ன இயந்திரங்கள், உபகரணங்களை பயன்படுத்த போகிறார்கள் என்று பார்த்துட்டு அதை யார் பயன்படுத்த போகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அப்போ எந்தெந்த பிரிவுகள் அதை அதிகமாக பயன்படுத்துவார்களோ அவர்களுக்கு அருகில் தான் அதை வச்சிருக்க வேண்டும். அவர்களுக்கு தான் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். சரிதானே? அப்போ அந்த அடிப்படையில் இயந்திர உபகரண பகுப்பாய்வு. எந்த உபகரணங்கள் சத்தம் அதிகம் எழுப்பும் என்று பார்த்துட்டு அதை கொஞ்சம் தள்ளி கொண்டே வைக்கலாம். இப்போ ஜெனரேட்டரை கொண்டு வந்து ஆஃபீஸ் வாசலில் பூட்டி விடுற சில பேர் வாராக்களுக்கெல்லாம் மூஞ்சையில் கறி பிடிக்கும், காது செவிடாத அளவுக்கு சத்தம் போடும். அப்படி இல்லாமல் அதை கொண்டு மின்புறப்பாக்கி அலுவலகத்தினுடைய பின்புறமாக சத்தம் பெறாத இடத்துல வைக்கலாம். சரிதானே? அப்போ இயந்திர உபகரண பகுப்பாய்வு 2வது. 3வது தொடர்பு முறை பகுப்பாய்வு. தொடர்பு முறை பகுப்பாய்வு என்று சொல்லப்படுவது பிள்ளைகள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அலுவலர்களும் எவ்வாறு தொடர்பு கொள்ளுகிறார்கள்,
யார் எந்த வேலையை முதல் செய்யணும், அதுக்கு பிறகு அது யார்கிட்ட போகுது, அதுக்கு பிறகு யார்கிட்ட போகுது, யார் இதை கண்காணிக்கிறார், முதல் எந்த பிரிவு இந்த வேலையை செய்ய போகுது, அதுக்கு பிறகு எந்த பிரிவிட்டு அவர்கள் போக வேணும். சரிதானே? அப்போ அந்த பிரிவுகள் அருகருகில் இருக்கிற மாதிரியாக திட்டமிட வேணும். பிறகு அந்த நேர தொடுகிற மூக்கை சுற்றி தொடுகிற மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது, அருகருகில் நிறுவப்படுவதற்கு. அப்போ இந்த தொடர்பு முறை பகுப்பாய்வு மேற்கொள்வதென்றது ஒரு அலுவலகத்தில் செயற்படும் கிளைகள், பிரிவுகள், அலகுகள் மற்றும் அலுவலர்களுடைய கர்மங்கள் எவ்வகையில் தொடர்பு படுகிறது, ஒன்றினோடு ஒன்று தொடர்பு படுகிறது என்பது தொடர்பாக பகுப்பாய்வு செய்வதன் மூலமாக நெருங்கிய தொடர்புடைய கிளைகள், அலகுகள், பிரிவுகள் அருகருகாக நிறுவப்படலாம். உதாரணத்துக்கு தாவன பிரிவும் நிர்வாக பிரிவும், அட்மினிஸ்ட்ரேஷனும் எஸ்டாபிளிஷ்மெண்ட்டும் அருகருகில் இருக்கிறது நல்லது. அதே போல கணக்கீட்டு பிரிவும் நிதி பிரிவும் அருகில் இருப்பது நல்லது. ஃபினான்ஸும் அக்கவுண்ட்ஸும் தனித்தனியாக இருந்தாலும் அருகருகில் இருப்பது சிறந்ததாக இருக்கும். உள்ளக கணக்காய்வு அதற்கு அருகில் இருக்கிறது சிறந்தது. சரியா? உள்ளக கணக்காய்வு அலகு அதுக்கு அருகில் அமைக்கப்பட்டிருந்தால் அது சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான அந்த ஏற்பாடுகளை தான் தொடர்பு முறை பகுப்பாய்வு. அடுத்தது ஒழுங்கமைப்பு பகுப்பாய்வு. ஒழுங்கமைப்பு பகுப்பாய்வு என்பது யார் யாருக்கு எவ்வாறு கட்டளையிட போகிறார்கள் அல்லது எவ்வாறு கட்டளைகள் பாய்ச்சப்படும், அதிகாரம் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது என்கிற அடிப்படையில் இருக்கும். அப்போ ஒழுங்கமைப்பை பகுப்பாய்வு செய்தல் இந்த வகையில் இருக்கு. இப்போ அலுவலக தளக்கோலத்தை தீர்மானிப்பதற்காக செய்யப்படுகின்ற பகுப்பாய்வினை 4 விதமாக நீங்கள் வகைப்படுத்தலாம். முதலாவது, 1 நடவடிக்கை பகுப்பாய்வு. நடவடிக்கை பகுப்பாய்வு என்பது குறிப்பிட்ட அலுவலகத்திலே நடைபெறுகின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் கவனத்திற்கு எடுத்து அவற்றினை பகுப்பாய்வு செய்வதாகும். இவ்வாறு பகுப்பாய்வு செய்வதன் மூலம் நடவடிக்கைகளின் தேவைக்கு ஏற்ப இட ஒதுக்கீடுகளை மேற்கொண்டு தளக்கோலத்தினை அமைத்து கொள்ள முடியும். 2வது, இயந்திர உபகரண பகுப்பாய்வு. அலுவலகத்தில் நடைபெறுகின்ற வேலைகளை சிறப்பாகவும் விரைவாகவும் நிறைவேற்றுவதற்கு தேவையான இயந்திரங்கள், உபகரணங்கள், கருவிகள், பொறிகள் என்பவை எவை என்பதனை இனங்காண்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற பகுப்பாய்வு இயந்திர உபகரண பகுப்பாய்வு ஆகும். இவ்வாறு அலுவலகத்தில் பேணப்பட வேண்டிய சாதனங்கள் தொடர்பாக பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அவற்றிற்காக பொருத்தமான போதிய இட ஒதுக்கீட்டினை ஏற்படுத்தி கொள்வதன் மூலம் சிறந்த தளக்கோலத்தினை அமைத்து கொள்ள முடியும். தொடர்பு முறை பகுப்பாய்வு. இப்பகுப்பாய்வானது அலுவலகத்தில் செயற்படுகின்ற பிரிவுகள், அலகுகள், கிளைகள் என்பவற்றுக்கிடையே எவ்வகையான தொடர்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக மேற்கொள்ளப்படுகின்ற பகுப்பாய்வாகும். இதன் மூலம் குறுகிய நேரத்தில் கிளைகள், பிரிவுகள், அலகுகள் என்பவற்றுக்கிடையே தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு ஏற்ற வகையில் அவற்றிற்கான இட அமைவினை, அதாவது தளக்கோலத்தினை அமைத்து கொள்ள முடியும். 4வது, ஒழுங்கமைப்பு பகுப்பாய்வு. அலுவலகத்தில் நடைபெறுகின்ற வேலைகளை ஒழுங்கமைத்த பின்னர் அதனை பகுப்பாய்வு செய்வதை இது குறிப்பிடுகிறது. இதன் மூலமாக தடையற்ற, இலகுவான, சிறந்த வேலையோட்டத்தை ஏற்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் அலுவலக தளக்கோலத்தினை தீர்மானிக்க முடியும். எனவே தளக்கோலத்தினை தீர்மானிப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற பகுப்பாய்வுகள் என வினவப்படுமாயின் நடவடிக்கை பகுப்பாய்வு, இயந்திர உபகரண பகுப்பாய்வு, தொடர்பு முறை பகுப்பாய்வு, ஒழுங்கமைப்பு பகுப்பாய்வு என்பவற்றை குறிப்பிட்டு அவை தொடர்பாக முதலில் நான் குறிப்பிட்டது போல சுருக்கமாக எழுதுதல் வேண்டும். சிறந்த அலுவலக தளக்கோலம் ஒன்றினை ஏற்படுத்துவதன் மூலமாக அடையத்தக்க நன்மைகள் எவை என்பது தொடர்பாக பார்க்கலாம். சிறந்த அலுவலக தளக்கோலம் ஒன்றினை அமைத்துக் கொள்வதன் மூலமாக கீழ்வரும் நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 1, நிறுவனத்தின் வேலையோட்டம் விரைவானதாகவும் இலகுவானதாகவும் அமையும். 2வது, இடப்பயன்பாடு உத்தமமானதாக காணப்படும். அதாவது அலுவலகத்தில் காணப்படுகின்ற இடப்பரப்பு முழுமையானதாகவும் திறமையானதாகவும் வினைத்திறன் விளைதிறன் மிக்கதாக பயன்படுத்தப்படும். 3, பொருத்தமான தளக்கோலம் அமைக்கப்படுவதன் மூலமாக மேற்பார்வை கருமம் இலகுவானதாக அமையும்.
4வது, பொருத்தமான தளக்கோலத்தின் மூலமாக இயந்திரங்கள், உபகரணங்கள், கருவிகள் என்பவை பொருத்தமான வகையில் பாதுகாக்கப்படுவதோடு அவற்றின் பயன்பாடும் உத்தமமான மட்டத்தில் சிக்கனமானதாக காணப்படும். 5. ஆளணியினர் அதிக விருப்பத்தோடு வேலை செய்யக்கூடிய சிறந்த வேலை சூழல் ஏற்படுத்தப்படும். 6. அலுவலகத்தில் காணப்படும் கிளைகள், பிரிவுகள், அலகுகள் என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பாடல் விரைவானதாகவும் இலகுவானதாகவும் முறைமை சார்ந்ததாகவும் காணப்படும். 7. வேலையோட்டத்தை தடை செய்கின்ற அல்லது தாமதிக்கின்ற காரணிகளை இலகுவாக இனங்கண்டு அவற்றை தீர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் ஊழியர்களுக்கு தேவையான வசதிகளை அடையாளம் கண்டு ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் சிறந்ததொரு தளக்கோலம் துணை புரிவதாக இருக்கும். அத்துடன் சிறப்பான தளக்கோலத்திலை அமைத்து கொள்வதன் மூலமாக அழகான, ரம்யமான, பொதுமக்கள் விரும்பக்கூடியதான ஒரு அலுவலக தோற்றப்பாட்டினை ஏற்படுத்துதலும் அலுவலகம் தொடர்பான நன்மதிப்பினை வாடிக்கையாளர்களிடம் அல்லது சேவை நாடிகளிடம் ஏற்படுத்தி கொள்வதற்கும் சிறந்த தளக்கோலம் துணை புரிவதாக இருக்கும். தொடர்ந்து அலுவலக தளக்கோலம் ஒன்றினை சிறப்பானதாக அமைத்து கொள்ளும் வகையில் மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் எவை, அல்லது அலுவலக தளக்கோலம் ஒன்றினை எவ்வாறு அமைத்து கொள்வதன் மூலமாக அதனை சிறப்பானதாக வடிவமைக்கலாம் என்கிற வகையிலே ஒரு வினா அமையுமாயின், அலுவலக தளக்கோலம் ஒன்றினை பின்வருமாறு அமைத்து கொள்வதன் மூலமாக அது சிறப்பானதாக அமையும். 1. இணைந்து செயற்படும் பகுதிகளை அருகருகாக அமைத்து கொள்ளுதல். 2. முக்கியமான செயற்பாட்டு பகுதிகளை இலகுவாக அடையாளம் காணக்கூடியதாக அணுகக்கூடிய இடத்திலே அமைத்தல். 3. ஒலி எழுப்பக்கூடிய பெரிய இயந்திரங்கள், சாதனங்கள், கருவிகள் என்பவற்றை பயன்படுத்தும் பகுதியினை ஒதுக்குப்புறமாக அமைத்தல். 4. அனைத்து பிரிவுகளுக்கும் மத்தியில் சேவை பகுதி, சுவடிக்கூடம் போன்றவற்றினை அமைத்து கொள்ளுதல். 5. கருத்தரங்கு மண்டபங்கள், மாநாட்டு மண்டபங்கள், கேட்போர் கூடம் போன்றவற்றை வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்களின் நடமாட்டம் குறைந்த, இரைச்சல் சத்தமற்ற, பொருத்தமான, அதாவது அமைதியான இடத்திலே அமைத்து கொள்ளுதல். 6. ஓய்வறைகள், மலசலகூடம் போன்றவற்றினை ஒதுக்குப்புறமாகவும் இலகுவாக அடையாளம் காணக்கூடியதாகவும் சென்று வரக்கூடியதாகவும் பொருத்தமான இடத்திலே அமைத்தல். 7. உணவருந்தும் அறைகள், சிற்றுண்டி சாலைகள், தனிப்பட்ட அறைகள், நுணுக்கமான வேலைகளை செய்யும் அறைகள், களஞ்சிய அறைகள் மற்றும் குடிநீர் வசதி போன்றவற்றை பொருத்தமான இடங்களிலே அமைத்து கொள்ளுதல். இவ்வாறான நடவடிக்கைகளின் மூலமாக அலுவலக தளக்கோலம் ஒன்றினை சிறப்பானதாக அமைத்து கொள்ள முடியும். தொடர்ந்து அலுவலக தளக்கோலத்தின் வகைகள் மற்றும் அவற்றின் அனுகூலங்கள், பிரதிகூலங்கள் தொடர்பாக அவதானிக்கலாம். அலுவலக தளக்கோலத்தின் வகைகள் என வினவப்படுமாயின், 1. திறந்த அலுவலக தளக்கோலம். அலுவலக இடப்பரப்பில் அலுவலர்களுக்கான இடவசதியினை ஏற்படுத்தும் போது தடுப்புக்கள் அற்ற வகையில் அலுவலர்களுக்கான இடவசதியினை ஏற்பாடு செய்வதாக திறந்த அலுவலக தளக்கோலம் காணப்படுகின்றது. 2. மூடிய அலுவலக தளக்கோலம். இங்கு அலுவலக இடப்பரப்பு தேவைக்கு ஏற்ப சிறிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இடவசதிகள் ஏற்பாடு செய்யப்படுவதனை குறிப்பிடுகிறது. 3. பல்திசை நோக்கிய அலுவலக தளக்கோலம் அல்லது வனப்பு மிகு அலுவலக தளக்கோலம். இவ்வகையான தளக்கோலம் தடுப்புகளற்ற விசாலமான இடப்பரப்பின் மீது ஒவ்வொரு பகுதிகளும் தேவைக்கேற்ப சிறிய அல்லது உயரங்குறைந்த தடுப்புகள் பயன்படுத்தப்பட்டு அலுவலகத்தின் வேலையோட்டத்துக்கு ஏற்ப
ஒவ்வொரு பகுதியிலும் பொருத்தமான வகையிலே உபகரணங்கள் ஒழுங்குபடுத்தப்படுகின்ற ஒரு தளக்கோலத்தினை குறிப்பிடுகின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தளக்கோலத்தினாலும் அடையப்படத்தக்க நன்மைகள் மற்றும் இவற்றில் காணப்படக்கூடிய குறைபாடுகள் என்பவை தொடர்பாக மிகச் சுருக்கமாக பார்க்கலாம். திறந்த அலுவலக தளக்கோலத்தின் நன்மைகள் தொடர்பாக பார்ப்போம். தடுப்புகள் அற்ற வகையில் அலுவலர்களுக்கான இடவசதியை ஏற்படுத்தி அலுவலகத்தினை அமைத்து கொள்கின்ற ஒரு முறையாக திறந்த அலுவலக தளக்கோலம் காணப்படுகின்றது. இம்முறையினூடாக பெறப்படத்தக்க நன்மைகளாக கீழ்வருவனவற்றை குறிப்பிடலாம். 1. இடவிரயத்தை தவிர்க்கலாம். தடுப்புகள் போன்றவை அமைக்கப்படுவதனால் ஏற்படத்தக்க இடவிரயம் இம்முறையிலே ஏற்படுவதில்லை. 2. மேற்பார்வை செய்வது இலகுவானதாகும். அனைத்து அலுவலர்களையும் ஒரே பார்வையில் அவதானிக்கக்கூடியதாக இருப்பதனால் மேற்பார்வை செய்வது இலகுவாகும். 3. பணியாளர்களிடையே சுதந்திரமான நடமாட்டத்துக்கான சந்தர்ப்பமும் வேலை செய்வதற்கான ஊக்கமும் காணப்படும். 4. இலகுவான சிறந்த தொடர்பாடல் காணப்படும். அத்துடன் பணியாளர்கள், உபகரணங்கள், கோவைகள் என்பவற்றின் இடமாற்றம் இலகுவானதாக அமையும். 5. தேவைக்கு ஏற்ப இலகுவாக பணியாளர்களையும் உபகரணங்களையும் இடம் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 6. வெளிச்சம், காற்றோட்டம் போன்ற வழங்கல்களை அல்லது அடிப்படை வசதிகளை வழங்குவது இலகுவானதாகவும் சிக்கனமானதாகவும் இருக்கும். அதாவது குறைந்த செலவில் போதுமான அளவு வழங்கக்கூடியதாக இருக்கும். 7. எதிர்காலத்தில் தேவைகள் ஏற்படும் போது தளக்கோலத்தினை மாற்றி அமைப்பது இலகுவானதாக அமையும். தொடர்ந்து திறந்த தளக்கோலத்தில் காணப்படக்கூடிய குறைபாடுகள் தொடர்பாக பார்க்கலாம். 1. ஒரு அலுவலரால் செய்யப்படுகின்ற வேலைகளை ஏனைய அலுவலர்கள் அறியக்கூடியதாகவும் அவதானிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அவ்வாறே தொடர்பாடல்கள் ஏனையோரும் செவிமடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அந்தரங்கமான அல்லது இரகசியமாக ஆற்றப்பட வேண்டிய கருமங்களை அல்லது விடயங்களை கையாள்வது திறந்த அலுவலக தளக்கோலத்தில் கடினமானதாக அமையும். 2. ஒரு அலுவலரினால் மேற்கொள்ளப்படுகின்ற தொடர்பாடல் காரணமாக ஏனைய பணியாளர்கள் முழு கவனத்தோடு பணியாற்றுவதற்கு இடையூறு ஏற்படலாம். 3. பல பணியாளர்கள் அடுத்தடுத்து செயற்படுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய உள்ளக சத்தங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் காணப்படுமாயின் அலுவலகத்தினுடைய வினைத்திறனுக்கு, விரைவான வேலையோட்டத்துக்கு பாதகமானதாக அமையும். 4. பணியாளர்களுக்கு அவர்களின் தனித்துவத்தை பேணும் வகையில் இடஒதுக்கீடு அமைக்கப்படாமையாலும் ஒழுங்கமைக்கப்படாத ஒரு திறந்த தொழிற்சாலை போல அமைந்திருப்பதாலும் அலுவலர்களிடையே வினைத்திறன் குறைவடைவதற்கு ஏதுவாக அமையலாம். 5. மேற்பார்வை உத்தியோகத்தர்கள், உயர் அதிகாரிகள் ஏனைய பணியாளர்களின் கடமையின் மீது எவ்வேளையிலும் தலையிடக்கூடிய சூழல் காணப்படும். அதாவது தொடர்ச்சியான மேற்பார்வை அல்லது நெருக்கமான மேற்பார்வையின் காரணமாக அலுவலர்கள் ஒரு விதமான நெருக்கீட்டு மனநிலையினை அல்லது அசௌகரியத்தினை உணர்கின்ற சூழல் காணப்படும். அத்தோடு அலுவலகத்தின் ஏதேனும் ஒரு பகுதியில் ஏற்படுகின்ற ஒழுங்கீனம் அல்லது குழப்ப நிலையின் காரணமாக முழு அலுவலகத்தின் தொழிற்பாடுகளும் பாதிக்கப்படக்கூடிய தன்மை திறந்த அலுவலக தளக்கோலத்தில் காணப்படுகின்றது. தொடர்ந்து மூடிய அலுவலக தளக்கோலம் தொடர்பாக பார்க்கலாம். தேவைக்கு ஏற்ப இடவசதிகள் ஒதுக்கப்பட்டு சிறிய சிறிய பிரிவுகளாக அலுவலகம் பிரிக்கப்பட்டு அமைக்கப்படுவதனை மூடிய அலுவலக தளக்கோலம் என குறிப்பிடலாம். மூடிய அலுவலக தளக்கோலம் ஒன்றில் கீழ் வருகின்ற நன்மைகள் காணப்படுகின்றன. 1. அலுவலர்களின் தனித்துவம் பேணப்படுகின்ற வகையில் இடஒதுக்கீடு அமைக்கப்படுவதன் காரணமாக வினைத்திறன் மட்டம் உயர்வானதாக காணப்படுகின்றது. தனித்தனி அறைகளில் கடமைகள் நிறைவேற்றப்படுவதனால் தடையின்றி பணியாற்றக்கூடிய சூழல் அமைந்திருக்கின்றது. 2. இரகசியமான தொடர்பாடல், தலையீடற்ற தொடர்பாடல் என்பவற்றின் மூலமாக
அந்தரங்கமான விடயங்கள் மற்றும் இரகசியங்களை முழுமையாக பாதுகாக்கக்கூடியதாக மூடிய அலுவலக தளக்கோலம் காணப்படுகின்றது. 3. ஒரு அலுவலரின் தொடர்பாடல் ஏனைய அலுவலர்களின் கடமைகளுக்கு இடையூறானதாக அமைந்திருப்பதில்லை. எனவே நேர்முக கலந்துரையாடல்கள் நடைபெறும் போது கூடிய கவனம் செலுத்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. 4. மூடிய அலுவலக தளக்கோலத்தில் எங்கேனும் ஓரிடத்தில் ஒழுங்கற்ற நிலை ஏற்படுமாயினும் அலுவலகத்தின் ஏனைய பகுதிகள் பாதிக்கப்படுவதில்லை. 5. உயர் அதிகாரிகள் மேற்பார்வையாளர்களின் தேவையற்ற தலையீடுகள் அல்லது தொடர்ச்சியான நெருக்கடி தரத்தக்க கண்காணிப்புகள் இல்லாமையால் அலுவலர்களிடையே சுதந்திரமானதோர் மனப்பாங்கு காணப்படுகிறது. எனினும் மூடிய அலுவலக தளக்கோலத்திலே கீழ்வரும் பிரதிகூலங்கள் அல்லது குறைபாடுகள் காணப்படுகின்றன. மூடிய அலுவலக தளக்கோலம் ஒன்றில் காணப்படக்கூடிய குறைபாடுகள் எவை என வினவப்படுமாயின் நாம் கீழ்வருவனவற்றை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். 1. இடவிரயம் ஏற்படுதல். அதாவது தடுப்புகள் அமைக்கப்படுவதன் மூலமாக அலுவலகத்தின் இடப்பரப்பிலே 20% வரையிலே வீண் விரயம் ஏற்படுகிறது என குறிப்பிடப்படுகிறது. 2. மேற்பார்வை செய்வது கடினமானதாக இருக்கும். 3. அடிப்படை தேவைகளான வெளிச்சம், வெப்பம், காற்றோட்டம் போன்ற தேவைகளை ஏற்படுத்தும் போது ஒவ்வொரு அறைகளுக்கும் தனித்தனியாக இவற்றினை மேற்கொள்ள வேண்டியிருப்பதன் காரணமாக செலவில் சிக்கனமற்ற தன்மை காணப்படும். 4. தொடர்பாடல் முறைமை ஓரளவு கடினமானதாகவும் செலவு கூடியதாகவும் காணப்படும். மூடிய அலுவலக தளக்கோலத்தில் இலகுவான எளிமையான தொடர்பாடல் முறைமை காணப்படுவது கடினம். 5. அலுவலக தளக்கோலத்தினை தேவைக்கேற்ப இலகுவாக மாற்றம் செய்ய முடியாது. அத்துடன் தனித்தனியாக பிரிவுகள் செயற்படுவதன் காரணமாக பணியாளர்களிடையே தொடர்புகள் குறைந்து காணப்படுவதோடு அலுவலகம் நெரிசல் தன்மை கொண்டதாக காணப்படுவதையும் மூடிய அலுவலக தளக்கோலத்தின் குறைபாடாக குறிப்பிடலாம். நிறைவாக பல்திசை நோக்கிய அலுவலக தளக்கோலம் அல்லது வனப்பு மிகு அலுவலக தளக்கோலம் தரக்கூடிய நன்மைகள் எவை என்பது தொடர்பாக பார்க்கலாம். பல்திசை நோக்கிய அலுவலக தளக்கோலமானது திறந்த அலுவலக தளக்கோலம் மற்றும் மூடிய அலுவலக தளக்கோலம் ஆகியவற்றில் காணப்படுகின்ற குறைபாடுகளை நீக்குவதாக காணப்படுகிறது. தடுப்புகளற்ற விசாலமான இடப்பரப்பு தெரிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளும் தேவைக்கேற்ப சிறிய உயரங்குறைந்த தடுப்புகளினால் பிரிக்கப்படுவதுடன் முழுமையாக தடுப்புகள் அமைக்கப்படாமையின் காரணமாக இது திறந்த அலுவலகத்தின் தன்மையினையும் மூடிய அலுவலகத்தினால் பெறக்கூடிய நன்மைகளையும் கொண்டதாக காணப்படுகிறது. அலுவலர்கள் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதோடு ஒரு அலுவலர் இன்னொரு அலுவலருடைய கருமங்களை அவதானிப்பதற்கு அல்லது தலையீடு செய்வதற்கு வாய்ப்பு காணப்படாமையினால் அந்தரங்கமான இரகசியமாக பேணப்பட வேண்டிய கருமங்களை ஆற்றுவதற்கு பொருத்தமானதாக காணப்படுகிறது. உபகரணங்கள் குழு பயன்பாட்டுக்கு ஏற்ற வகையில் ஒழுங்குபடுத்தப்படுவதன் காரணமாக அலுவலக பயன்பாட்டில் சிக்கனமும் அழகிய தோற்றமும் காணப்படுகின்றது. அத்துடன் அலுவலகத்தின் உட்புற சூழலை வனப்புமிக்கதாக ஆரோக்கியமானதாக பேணுவதற்கு பொருத்தமானதாக இத்தளக்கோலம் காணப்படுகின்றது. அலுவலக தளக்கோலம் தொடர்பான முக்கியமான விடயங்கள் இத்துடன் நிறைவடைகின்றது. தொடர்ந்து வருகின்ற ஒளிப்பதிவு ஒன்றிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.